पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। ॐ यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। नारायण नारायण नारायण। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகத்துல முதல் பிரகரணம் பிரமாண பிரகரணம். அதுல மூணாவது டாபிக் ஜீவன் முக்தி ஸ்வரூபம் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஜீவன் முக்தின்றது சர்வ வாசனாட்சயாத் ஜீவன் முக்தி பவதி அப்படின்னு முக்திக்கு உபதேசத்தை சொல்லப்பட்டிருக்கு. ராமர் ஹனுமனுக்கு சொல்லும் போது உபதேசம் பண்றார், எல்லா வாசனைகளும் பூரணமா நாசமாச்சு அப்படின்னா சர்வ வாசனாட்சயாத் கல்லாபக நிர்விகல்ப சமாதி உண்டாகும். அந்த நிர்விகல்ப சமாதியினால ஜீவன் முக்தி பாத்தீங்கன்னா உண்டாகும் அப்படின்னு சொல்லி அது பாத்தீங்கன்னா சாஸ்திர சித்தாந்தம். இதைதான் பாத்தீங்கன்னா வித்யாரண்யர் ஆரம்பிக்கும் போது இந்த கான்டெக்ட் ஆரம்பிக்கும் போது சொல்றாரு. வாசனைகள்னா எதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பஞ்ச கிளேஷங்கள் அப்படின்றது வாசனைகள். அவித்யா, அதுக்கப்புறம் அஸ்மிதான்ற அகங்காரம். அகங்காரமும் ஒரு வாசனை. நான் கர்த்தான்றது அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. நான் செயலை செய்கின்ற கர்த்தா, நான் கர்ம பலனை அனுபவிக்கின்ற போக்தா. இந்த ரெண்டுமே அகங்காரத்தோட சம்பந்தமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய ராகத்வேஷம், அதுக்கப்புறம் மரண பயம். இது எல்லாம் அனாதி காலத்துல இருந்தே நமக்கு பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கிற வாசனைகள். மரண பயம்ன்றது எப்படி வருது? அது கூட வாசனையா சுவாமி அப்படின்னா, ஆமா நம்ம இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கோம், பார்த்து பார்த்து போனோம்ல. நம்ம எல்லா காரியங்கள்லயும் ஒரு கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் பண்றோம்.
கொசு கடிச்சிடக்கூடாது, ஏதாவது கொஞ்சம் ஃபீவர் வந்தாலும் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும், பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஷ்யத்துக்கு மேலே எழுதும் போது மரண பயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது சொல்ற வித்வான்களுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் படித்த வித்வான்களுக்கும் கூட ஸ்வரசவாகி விதுஷோ அப்படி ததாரூடக அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. விதுஷோ அப்படின்னா ஞானிகளுக்கும் கூட, சாஸ்திரம் படித்த ஞானிகளுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா திருடவாசன் அனுபூதி ஆகிறதுக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் சாஸ்திரம் என்னதான் பெரிய பண்டிதனா இருந்தாலும் அவனுக்கும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா மரண பயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி அது வாசனையா? மரண பயம்ன்றது வாசனையா? நம்ம பேசிக் இன்ஸ்டிங்க்ட் எதெல்லாம் சொல்றோமோ பேஸா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே நமக்கு யாரும் சொல்லி கொடுக்காம என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் வாசனை தான், சுபாவம் அப்படின்னு பேர். இந்த மரண பயம் எப்படி வருது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா வாசனையா அப்படின்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா டீக்காக்காரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற நிறைய டீக்கா இருக்கு, 8 டீக்கா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசஸ்பதி மிஸ்ரோட டீக்கால வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்ற குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்குலாம் பிரத்யட்சம். அம்மாக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைய குழந்தைய கையில வச்சுக்கிட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா குழந்தை கையில விட்டீங்க அப்படின்னா குழந்தை அழுவ ஆரம்பிச்சோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி வச்சுக்கிட்டே வேலை செய்வோம் வீட்டுக்குள்ளார. அப்போ என்ன பண்ணுவோம், குனிஞ்சு நிமிரும் போதெல்லாம் அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா கீழே குனியும் போது கையில இருக்க குழந்தை என்ன பண்ணும், அம்மாவோட செயின் எல்லாம் போட்டுருப்பாங்க இல்ல, அந்த செயின் எல்லாம் காலி கொடி செயின் எல்லாத்தையும் கெட்டியா பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பயம் என்னன்னா கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு. பாருங்க, ரொம்ப முன்னாடியே அந்த டீக்காக்காரங்களே எழுதுறாங்க. அப்ப அந்த குழந்தை ஏன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கெட்டியா அந்த கையில இருக்கிறத பிடிச்சிக்குது, அந்த செயின் எல்லாம் பிடிச்சிக்குது அப்படின்னா, புடவை செயின் எல்லாம் கெட்டியா பிடிச்சிக்குது. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முந்தன ஜென்மங்கள்லயே மரணம் அடைஞ்சு அது வந்து பாத்தீங்கன்னா வாசனையா இருக்கு. அப்ப பிறந்த குழந்தைக்கு கூட யாரும் சொல்லி கொடுக்க வேணாம், அது பிறந்த குழந்தையும் கூட வந்து பாத்தீங்கன்னா தான் சாகக்கூடாதுன்ற வாசனை திருடமா அதன் இடத்துல இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் அப்படின்றது பைபிளுக்கு அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்க பேசிக்கா இருக்கக்கூடிய உணர்வுகள், தன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அது எல்லா வாசனைகளும் ஒருத்தன் நிவர்த்தி ஆச்சு அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி, நான் தேகம் இல்லை. எல்லா வாசனைகளும் எது சார்ந்து இருக்கு, தேகத்தை சார்ந்துதான் இருக்கு. அந்த தேகத்தோட சூக்ஷ்ம தேகம் ஸ்தூல தேகம், இந்த ரெண்டுத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு அப்படின்னா, அபிமானம் போயிடுச்சு அப்படின்னா, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் இந்த தேகம் இல்லை அப்படின்னு இன்ஜினும் ரயில் பெட்டிகள்ல இருக்குல்ல, நிறைய பெட்டிகள் எல்லாம் இழுத்துட்டு போகுது இந்த இன்ஜின். இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா என்ன ஆயிடும், இன்ஜின் தனியா போயிடும், ரயில் பெட்டியெல்லாம் தனியா போயிடும். அது மாதிரி இந்த ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகத்தை நான் இல்லைன்னு எப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அறிகிறோமோ, அந்த க்ஷணத்துல சர்வ வாசனைகளும் நாசமாகும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைவல்யம்னு பேரு, தனியா ஆயிடுறது. அதுக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதின்னு பேரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசனைகளை தியாகம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. சரி, அந்த வாசனைகளை தியாகம் பண்ணது யாரோ ரிஷிகளுக்கு முடியும் சாமி, நம்மளால முடியாது அப்படின்னா இந்த இப்ப இந்த உலகத்துல நம்ம எல்லா மனுஷங்களால எல்லா ஜீவராசிகளாலையும் எது எல்லாம் நம்மளால அடையப்பட்டிருக்கோ, இனி எதெல்லாம் அடையப்படுமோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புருஷ பிரயத்தனத்தினாலதான் அடையப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல ஒரு சின்ன விஷயம் வேணும்னாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பிரயத்தனம் பண்ணிதான் ஒண்ணு அடைய வேண்டியது. பிரயத்தனம் இல்லாம ஒண்ணுமே அடைய முடியாது. அப்ப நிச்சயம் பண்ணியாச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா புருஷ பிரயத்தனத்தினால நம்மளும் வாசனைகளை நாசம் பண்ண முடியும். இந்த கேள்வி வந்ததுக்கு பிறகு நேத்து பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், ஆச்சாரியார் வித்யாரண்ய சுவாமி என்ன பண்ணிட்டார், யோக வாசிஷ்டத்துல இருந்து ஒரு 17 ஸ்லோகங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரதானமா முமுக்ஷு பிரகரணம் அப்படின்னு ஒரு முமுக்ஷு விவகார பிரகரணம் இருக்கு. அதுல இருந்து 17 ஸ்லோகங்களை வரிசையா இந்த வாசனைகளை பற்றின விஷயம் வசிஷ்டர் ராமருக்கு என்ன சொன்னாரோ அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நம்ம என்ன பண்ணிருக்கோம், 3 ஸ்லோகங்களை வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்லோகங்களை பார்த்துருக்கோம். 4 ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 73வது பேஜ் நம்பர் உங்களுக்கு பிடிஎஃப்ல 73வது பேஜ். ராமர் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். ராமர் என்ன சொல்றாரு, பிரார்த்தனம் வாசனா ஜாலம் நியோஜயதி மாம் யதா முனே ததைவ திஷ்டாமி
கிருபணः கிம் கரோம்யகம். இந்த ஸ்லோகம் தான் நேற்று நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரார்த்தனம் அப்படின்றதுக்கு அர்த்தம் முன்னாடில இருந்து வர்றது அப்படின்னு அர்த்தம். எப்போ இருந்து வாசனை வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரியாது சார். ஒவ்வொரு இப்ப நம்மள்ட்ட இருக்கிற வாசனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, போன ஜென்மத்துல இருந்து ஒரு வாசனை வந்திருக்கும், 10 ஜென்மத்துல இருந்து ஒரு வாசனை வந்திருக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றும். எனக்கு காஃபி வாசனை வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து பழக்கி விட்டுருக்காங்க. அப்ப காஃபி வாசனை வந்து இந்த ஜென்மத்துல வந்துச்சா இல்ல முந்தின ஜென்மத்துல எங்கேயாவது வந்துச்சா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்துல தான் காஃபி வந்திருக்கும். ஃபலூடா நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டதே இல்லை. இப்பதான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான், 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபலூடான்னு ஒண்ணு சாப்பிட்டேன். அப்ப ஃபலூடா வாசனை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசனையா மாறல, சம்ஸ்காரமா இருக்கு. ஒரு வாட்டி 2 வாட்டி தான் சாப்பிட்டுருக்கேன். அப்ப முன்னாடி இல்லை, அதனால எனக்கு அது பாதிக்கிறது இல்லை. இப்போ ஒவ்வொன்றையும் நீங்க பாருங்க, உங்கள்ட்ட ஹேபிட்டா எதெல்லாம் வீக்னஸா இருக்கும், ஒன்று தோணுது மனசுக்குள்ளார இதை அடையணும், இதை பண்ணணும், இதை போகிக்கணும் அப்படின்னு எதெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் மூலம் எங்கன்னு போய் பாருங்க. நான் சொல்றேன்ல, ஃபலூடா வந்து நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி எதேச்சியா ஒரு ஜூஸ் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எங்கேயோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது டயர்டாகி அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதாவது சாப்பிடணும்னு தோணும் போது நான் ஃப்ரூட் ஷாப் போறோம். அப்போ நான் டீட்டெயிலாக சொல்றேன் எங்க ஆரம்பிச்சுது எனக்கு தெரியும், ஃப்ளூட் எங்க ஃபலூடா ஆரம்பிச்சுது அப்படின்னு. காஃபி எங்க ஆரம்பிச்சுது அப்படின்னா தெரியல, ஏன்னா சின்ன வயசுலயே அம்மா கொடுத்து பழகிட்டாங்க. முதல்ல தஞ்சாவூர், மாயவரம், கும்பகோணம், இந்த ஏரியா ஃபுல்லா, திருச்சி, இந்த ஏரியா ஃபுல்லா ஆட்களுக்கும் இந்த காஃபி வீக்னஸ் இருக்கும். பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா 3-5 வயசுலயே காஃபி ஸ்டார்ட் ஆயிடும். அவங்களுக்குலாம் கும்பகோணம் டிகிரி காஃபி ஸ்டார்ட் ஆயிடும். முதல் டிகாஷன், 2வது டிகாஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வாசனையையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா நிறைய வாசனையை நீங்க என்ன பண்ண முடியாது, நிறைய வாசனையை பண்ண முடியாது. எங்க இருக்கு வந்துச்சுன்னே தெரியல, எங்க வந்துச்சு நம்ம பழகவே இல்லையே. பழகாமையே வந்திருக்கேன் அப்படின்னா அது ஒரு ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்கலாம், 10 ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்கலாம், 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்கலாம், 1 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி இருக்கலாம், பல கோடி ஜென்மங்களுக்கு முன்னாடி இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் நமக்குள்ளார வந்திருக்கலாம். அப்ப நம்ம எல்லாம் என்னன்னு கேட்டா வாசனா மயோயம் புருஷாக மனசுல வச்சுக்கணும். நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம எதை சொல்றோமோ அந்த பர்சனாலிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள், வேற எதுவுமே இல்லை. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனம் அப்படின்னு ராமர் ஆரம்பிக்கிறாரு. பிரார்த்தனம்னா முன்னாடி ஜென்மங்கள்ல இருந்து வந்துகிட்டு இருக்கிற வாசனா ஜாலம். வாசனா ஜாலம் அப்படின்னா வாசனை என்ற நெட்டு, வலை. ஜாலம்ன்றதுக்கு அர்த்தம் வலையில மாட்டிக்கிட்ட மாதிரி. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வலையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாமலேயே நான் அப்படின்னு சுதந்திரமா இல்லை. நான் என்னை வலுக்கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாசனைகளும் நாலாபுறமும் இழுத்துக்கிட்டு இருக்கு. வலுக்கட்டாயமா அந்த வலைப்பட்டவனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நியோஜயதி மாம் யதா நியோஜயதி. இந்த வாசனா ஜாலம் என்ன பண்ணுது, என்ன ஃபோர்ஸபிளா, ரொம்ப ஃபோர்ஸபிளா வந்து பாத்தீங்கன்னா நியோஜயதி அப்படின்னா ஈடுபடுத்துகின்றது காரியங்களில். அது மட்டும் இல்ல, முனே ஏ முனிவரே, வசிஷ்ட முனிவரே, குருநாதரே, கதாயேவ திஷ்டாமி, எந்த விதமா வாசனைகள் என்னை ஈடுபடுத்துதோ, புஷ்அப் பண்ணுதோ பின்னாடி இருந்து, அந்த விதமா மாட்டிக்கிட்டு நான் நிக்கிறேன் சுவாமி அப்படின்னு ராமர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஹெல்ப்லெஸ் தன்மையை சொல்ற. நான் யூஸ்லெஸ்ஸா இருக்கேன் சுவாமி, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கேன், என்னால ஒன்றும் பண்ண முடியல. கிம் கரோமியகம், அதான் வார்த்தையை கிளியரா தன்னோட சொல்றாரு. நான் என்ன பண்றது சுவாமி, நான் என்ன பண்றது, என்னை வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து போர்ஸப்பெல்லாம் வாசனைகள் இழுத்துட்டு போகுது. அது மாதிரி தான் நான் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால நான் என்ன பண்றது, இதுல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். நேற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை முடிச்சு உடனே வந்து பாத்தீங்கன்னா 74வது பேஜ்ல இருக்கிறது 5வது ஸ்லோகம். 17 ஸ்லோகத்துல 5வது ஸ்லோகம் வசிஷ்டர் வந்து பாத்தீங்கன்னா ராமருக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அத ஏவஹி தே ஹே ராம, அத ஏவஹி ஹே ராம, ஸ்ரேயः ப்ராப்னோஷி சாஸ்வதம், ஸ்ரேயः ப்ராப்னோஷி சாஸ்வதம், ஸ்வப்ரயத்னோபநீதேன, ஸ்வப்ரயத்னோபநீதேன, பௌருஷேனைவ நாண்யதாம், பௌருஷைனைவ நாண்யதாம். ஆச்சரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆகையினால், அதையேவ அப்படின்னா தெரியுதா, புரியுதா? வாசனைன்னு ஒண்ணு இழுத்துட்டு போகுதுன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும்.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது நினச்சி பாருங்க, செல்ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும்னு ட்ரை பண்ணுங்க. 1/2 மணி நேரத்துக்கு மேலே செல்ஃபோன் உங்களால் பார்க்காம இருக்க முடியலன்னா நீங்கள் அடிக்ஷன் ஆகிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். வாசனா நம்மளை இழுக்குதுன்னு அர்த்தம். எல்லாமே என்னோட பிரத்யட்சத்துலேருந்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யட்சமாக ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருந்துகிட்டு இருக்கோம். இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெளில போவோம், வருவோம், எதாவது பண்ணிட்டு இருக்கோம், திரும்ப வந்து நேரம் வந்து செல்ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சு. இப்போ இருக்க பெரிய வந்து ஹேபிட் அது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணி ஆச்சுன்னா ஒரு காஃபி இருந்தால் நல்லா இருக்கும். ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த டைம் படி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ போயிட்டே இருக்கா. அப்போ நமக்கு சுதந்திரமா நானா நிற்கிறேன்னா அப்படின்னா நானா நிற்கிறேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஒவ்வொருத்தரும் நல்ல அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும். ஆகையினாலேயே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா உனக்கு? நீ சுதந்திரமா ஒன்றும் பண்ண முடியாது, நீ பரதந்திரம். நீ சுதந்திரம் இல்லை, பரதந்திரம். இதைதான் வந்து பார்த்தீங்கன்னா கீதால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18வது அத்தியாயத்துல நம்ம லாஸ்டா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 58வது ஸ்லோகம், 57, 58 வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா, இல்லை எதஹங்காராத் அகங்காரம் ஆசிரித்திய 59, 18, 59. ஏ அர்ஜுனா, நீ அகங்காரத்தினால நான் பண்றேன்னு அகங்காரத்தை ஆசிரியம் பண்ணி ந யோத்ஸ்ய இதி மன்யசே, நான் செய்ய மாட்டேன், போர் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ சொல்வாயாகில் நித்யாயேஷ வியவசாயாஸ்தே, உன்னுடைய அபிப்பிராயம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது. ஏன் அப்படின்னா பிரகிருதி ஸ்வாம் நியோக்ஷியதி, பிரகிருதி உன்னை கண்டிப்பா உன்னை என்ன பண்ணும், இழுத்துக்கிட்டு போய் பண்ண வைக்கும். நீ நினைச்சாலும் பண்ணாம இருக்க முடியாது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்லோகம் 60, 58, 59, 60 2 ஸ்லோகம் 18வது அத்தியாயத்துல இருக்கிறது. அதுல சொல்லுது, தெளிவா சொல்லுது, ஸ்வபாவஜேன கௌந்தேய, ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தஸ்வேன கர்மனா. நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எதனால கட்டப்பட்டிருக்கோம்? கர்ம வாசனைகளால கட்டப்பட்டிருக்கின்றோம். 59 வாசனைகளை சொல்லுது, 60 வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை சொல்லுது. கர்ம வாசனைகளால வந்து பாத்தீங்கன்னா ஸ்வபாவஜம் அப்படின்னு பேரு. பை பர்த், பிறக்கிற போதே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தோட இன்பிரிடா அவங்களோட வாசனைகளோட தான் வரும். கோடிக்கணக்கான ஜென்மங்களா அந்த வாசனைகள் கண்டினியூஸா கேரி ஆகிட்டே போகுது. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் புதுசா பிரிண்ட் ஆகிட்டே இருக்கிறதுல அதுல எல்லாத்தோட வாசனைகளையும் வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டவர்களா ஸ்வேன கர்மனா, நம்மளுடைய கர்மத்தினாலையும் வாசனையினாலையும் கட்டப்பட்டுதான் நம்ம வரோம். அதனால கர்த்தும் நேச்சசி என் மோகாது, மோகத்தினால நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு நீ சொல்வாயாகில் கண்டிப்பா நீ என்ன பண்ணுவ? கரிஷ்யசி, கண்டிப்பா நீ பண்ணுவ. அவசோபி தத், அதான் முக்கியமானது. அவசோபி அப்படின்னா வசமில்லாமல், நீ உன்னோட வசமில்லாமல் உன்னுடைய வாசனை என்ன பண்ணும்? உன்னோட க்ஷத்திரிய வாசனை இருக்கு, யுத்தம் பண்ற வாசனை, அது என்ன பண்ணும்னா உன்னை செய்ய வைக்கும். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2009 ஆரம்பிச்சேன். 2009 ஆரம்பிச்சா என்னாச்சு, 17 வருஷம் 16 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷம் ஆயிடுச்சா. இப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு போனேன், எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு ஹிமாலயாஸ் போயிட்டேன். ஹிமாலயாஸ் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பரிவராஜுக்கு நான் சுத்தி ஒரு ஆசிரமத்தில் வந்து நின்னேன். அன்னைக்கு குரு பூர்ணிமா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப உடம்பு ரொம்ப டயர்டாச்சு, நல்ல ஃபுட்டு வேணுன்றதுனால ஒரு ஆசிரமத்தில் போய் உட்கார்ந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நம்மளை தேடி வந்துடுவாங்க யாராவது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேப்டாப்பு 4 செல்ஃபோன்லாம் வச்சுட்டு ஒரு காரில் வந்து ஒரு சாமி வந்து இறங்கினாங்க. வந்து இறங்கினு பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த சாமி ரொம்ப ராயலாக இருந்தார். ஏதோ அமெரிக்கா ஆசிரமத்தில் இருக்கிற மாதிரி வந்து இறங்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தோன்னே மிரண்டுருவாங்க. கரெக்டாக என் பக்கத்து கூட வந்து உட்கார்ந்தேன். உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லயே வந்து என்ன பண்ணாருன்னா 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணிட்டு, சாமி 25 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். 25 வருஷம் ஹரித்வாரில் ஒரு ஆசிரமம் பேர் சொன்னேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு குருநாதரை போய் நம்பி நான் போனேன். அந்த குருநாதர் என்ன பண்ணிட்டாருன்னா பிரவச்சனம் பண்றவர். அந்த குருநாதர் என்ன வேலைன்னா பிரவச்சனம் பண்றது தான் அவர் ப்ரோக்ராமா போயிட்டு இருக்காரு. 2000 ரூம் கட்டியிருக்காரு சார் ஆசிரமத்துக்கு. எத்தனை ரூம்ஸ்? நீங்க ஒரு லாட்ஜ் மேனேஜரை போய் கேட்டீங்க அப்படின்னா ஒரு 50 ரூம்ஸ் மெயின்டைன் பண்றதே ரொம்ப கஷ்டம். நம்மளால ஒரு ரூம் 2 ரூம் மெயின்டைன் பண்றதே கஷ்டம் நமக்கு வீட்டுல.
இதுல வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூம்ஸ் சாமி. அப்ப 2000 ரூம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா லாட்ஜ் மேனேஜர் ஆயிருந்தோம் சாமி. 20 வருஷம் கழிச்சுதான் தெரிஞ்சது ஐயோ நம்ம லைஃப் போச்சு அப்படின்னு. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும்னு தோணும் சாமி. நீங்க சொல்லிட்டாங்க சாமி. நான் பாடம் படிச்சு கொடுப்பேன்னு கூட அவருக்கு எப்படி தெரியும்னு தெரியாது. அவர் வந்து என்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எங்கேயாவது செட்டில் ஆயிடுறேன் சாமி, நீங்க இருக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு சொல்லி கொடுங்க சாமி. நான் சொன்னேன், நான் பாடம் படிச்சு கொடுப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் சாமி, எனக்கு பார்க்கவே தெரியும் சாமி, நீங்க நல்லா கரெக்டா லிஸ்டியோட இருக்கீங்க, எனக்கு பாடம் சொல்லி கொடுங்க சாமி, உபநிஷத்துல படிக்கலாம் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, வாசனை விடுமா? நான் வந்து பாத்தீங்கன்னா 10-12 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா, அப்ப டீச்சிங் பண்ணிட்டே இருக்கு, டீச்சிங்கை விட்டுட்டு நான் போனேன் அப்படின்னா ஒரு சான்ஸ் கிடைச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணலாமே, நம்ம வந்த வேலை வேற அப்படின்னு தெரியாம மௌனியா இருக்கிறதுக்கு வந்திருக்கோம், பேசாம ஜெபம் பண்ணிட்டு மௌனமா இருக்கணும்னு தெரியும், அதுக்குதான் போயிருக்கிறது. ஆனா ஒரு தூண்டில் போட்ட மாத்திரத்துல என்ன ஆகுதுன்னா அந்த சொல்லிக்கிட்டே இருக்கிற வாசனை, இந்த சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிற வாசனை டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துருது. ஓகே சரி பண்ணலாம் அப்படின்னு அலோவ் பண்ணிட்டேன். அலோவ் பண்ணோன்னு அந்த சுவாமி என்ன பண்ணுவார், உடனே வந்து பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப டெக்னிக்கலா இருக்காரு, ரொம்ப ஃபாஸ்டா இருக்காரு, நல்ல கம்யூனிகேஷன்லாம் வச்சிருக்காரு. இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா உபநிஷத்து 4-5 புக்கெல்லாம் எங்கெங்கிருந்து வரணுமோ அதெல்லாத்தையும் உடனே ஆர்டர் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சொல்லி உடனே நாளைக்கே வந்துருச்சு அந்த கொரியர்லன்ட்டு. அப்ப நாளைக்கே வந்துடும், நாளை மறுநாள் திருத்தியால இருந்து பாடம் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சேன், நான் ஐயோ இல்லடா எல்லா பாடத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு வேணா போதும் மௌனமா இருக்கலாம்னு வந்தா இங்க வந்து புதுசா ஆரம்பிச்சுக்கோங்கள இருக்கு, நம்ம ஆரம்பிச்சோம்னா திரும்ப ஒரு 10-20 ஸ்டூடெண்ட் வந்துடுவாங்களே, அப்ப நம்ம காரியம் கெட்டு போயிருமே அப்படின்ட்டு இம்மீடியட்டா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டா மறுநாள் காலையில அந்த இடத்த விட்டு எஸ்கேப். ஏன்னா இருந்தா ரொம்ப ஆயிடும் அப்படின்ட்டு அவங்க இல்லைங்க எனக்கு வந்து உச்சாரணம் ஆயிடுச்சு தேவதா, பாடம் படிச்சு கொடுக்கறதா இருக்க முடியாது அப்படின்னு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில 6 மணிக்கே நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த ஏரியா கிளம்பி திரும்ப சரி அங்கிருந்து இங்க வந்தனே அப்படின்னு பார்த்தா இங்க வந்து சிரிச்சேச்சி அஜித் சாரு பிரபோதால 2-3 பேர். ரொம்ப நாள் அமைதியா தான் இருந்தேன். ரொம்ப நாள் இந்த கொரோனா சமயத்தெல்லாம் குவைட்டா இருந்தேன், பேசாம புக் ஒர்க் பண்ணிட்டு பேசாம தான் இருந்தேன். ஒரு 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சாமி சும்மா இருக்கீங்கல்ல, சும்மா கொரோனா சமயம் தானே சும்மா இருக்கீங்கல்ல அப்படின்னு மெதுவா பாட ஆரம்பிக்கலாமே அப்படின்னு கேட்டோங்க. பழைய வாசனை எஸ் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரால அவாய்ட் பண்ணதை இங்க திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாசனை இப்ப எவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கு பாத்தீங்கன்னா 2300 கிளாஸ் எடுக்கணும். 2300 கிளாஸ். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வாசனை எவ்வளவு வலிமையானது அப்படின்னா எதை நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அது நம்ம வசம் இல்லாம நம்ம சுதந்திரம் இல்லாம பரவசப்பட்டு நம்ம அதை வலுக்கட்டாயமா பண்ணியே ஆகும். இதான் பிராக்டிஸ். அப்ப எதை பிராக்டிஸ் பண்றோமோ அது நம்மளை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்றோம் அப்படின்னாவே சங்கல்பத்துக்கு பின்னாடி என்ன இருக்கணும், ஸ்மிருதி. ஸ்மிருதிக்கு பின்னாடி என்ன இருக்கணும், வாசனை. நம்ம சித்தத்துல இருக்கிற வாசனை தான் நினைவுக்கு வருது ஸ்மிருதியா. ஸ்மிருதி தான் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் ஆகுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு ஒரு சின்ன திங்கிங் வந்துச்சுனாலும் அதுக்கு பின்னாடி வாசனா இருக்குன்னு புரிஞ்சு. இப்ப இங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, கீதாச்சாரியார் சொல்லும்போது சொல்றாரு, ஏ அர்ஜுனா நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு நீ சொன்னா கண்டிப்பா பண்ணுவேடா, நீ பண்ணுவ எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா உன்னோட இதுலயே அந்த சத்திரிய யுத்தம் பண்ற அது இருக்கு. சின்ன வயசுல இருந்தே யுத்தம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோல்டர்லாம் அப்படி இருக்கும், தினவெடுத்து இருக்கும், அடிக்கணும் யாரையாவது பிடிச்சி அடிக்கணும்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு முன்னாடி ஏதாவது அதர்மம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவான், இவனோட நேச்சர் தர்மத்துக்காக இவன் யுத்தம் பண்ணுவான். காட்டுலயே போய் உட்கார்ந்து இருந்தா கூட நீ என்ன பண்ணுவ, சன்னியாசி வேஷம் போட்டு காட்டுல போய் உட்கார்ந்தாலும் கண்டிப்பா யுத்தத்தை நீ பண்ணுவ. எப்படி, அவசோபிதத்தி, தன் வசம் இல்லாமல் நீ யுத்தம் செய்வாய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 18வது அத்தியாயத்துல சொல்ற. அதேதான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற. என்ன பண்றோம் அப்படின்னா ஆகையினால் அதையேவ அப்படின்னா என்ன அர்த்தம், ஆகையினால். உனக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் வாசனையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம சுதந்திரம் இல்லைன்னு நமக்கு தெரியணும். நம்மளை யாரோ பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இயக்குகின்றார்கள். அப்படியே கீதால வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது, இந்த 3வது சாப்டர்ல அதக்கேன பிரயுக்தோயம்னு 3வது அத்தியாயத்துல அர்ஜுனன் சொல்றான். ஆமா, பாபம் சரத்தி புருஷக அப்படின்னு 3வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதக்கேன பிரயுக்தோயம் 36 வந்து பாத்தீங்கன்னா 3:33 இருந்து 3:39 வரைக்கும் வாசனா பிரகரணம், வாசனையை பத்தி பேசுறது.
அதுல அர்ஜுனன் கேட்கிறான், ஹே கிருஷ்ணா, அதகேன பிரயுக்தோயம் பாப்பம் சரதி பூருஷா. இந்த மனுஷன் இருக்கானே, இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா யாருனால ஏவப்பட்டு பாப்பத்தை பண்றான்? ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் எது புண்ணியம் எது பாப்பம். யாருக்காவது சொல்லி தரணுமா? நல்லது கெட்டது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதனால புருஷன் உள்ள இருந்து பண்றான்? அனிச்சனப்பி வார்ஷ்ணேய, ஏ வார்ஷ்ணேய, ஏ கிருஷ்ணா, அனிச்சனப்பி, இச்சைப்படாவிட்டாலும் கூட, தன்னிச்சை இல்லாமல், பலாதீவ நியோஜித, ரொம்ப வலுக்கட்டாயமா போர்சபிளா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை ஏதோ ஒண்ணு பின்னாடி இருந்து என்ன பண்ணுது, ஆபரேட் பண்ணுது. என்னது அது அப்படின்னு அர்ஜுனன் கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னன்னா, ஸ்ரீ பகவான் வாட்சி 37:3-37 சொல்றாரு, காம ஏஷ க்ரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். காமக்ரோதம்ங்கிற ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணத்திலிருந்து உண்டானவைகள். ரஜோகுணத்திலிருந்து உண்டானவைகள் காமமும் குரோதமும். காமக்ரோதத்திலிருந்து ரஜோகுணம் உண்டாகும், ரஜோகுணத்திலிருந்து காமக்ரோதம் உண்டாகும். ஒன்னு ஆசிரியம் பண்ண. அப்படிப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா மகாசனோ, பெரும் பசிக்காரன். இவனுக்கு என்ன தீனி போட்டாலும் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா போதுன்னு சொல்லவே சொல்லாது. காமமும் குரோதமும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பூரணம் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்ல, மகா பாப்மா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாப்பங்களுக்கும் மூல காரணம் எது அப்படின்னு அந்த காமக்ரோதம் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா வித்யேன மிக வைரினம், இந்த மோட்ச மார்க்கத்துல யாரெல்லாம் போறோமோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் மிகப்பெரிய சத்துருக்கள் என்று அறிந்து கொள்வாயாக, வைரி என்று அறிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்ற. காமக்ரோதம் எங்க வருது? காமம்னா என்னது, குரோதம்னா என்னது? பஞ்ச கிளேசத்துல இருக்கா? பஞ்ச கிளேசத்துல அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷம். ராகத்வேஷம் தான் காமக்ரோதம்ன்ற சப்தம். ராகத்வேஷம்னாலும் காமக்ரோதம்னாலும் ரெண்டும் ஒண்ணு. நீ ஆசைப்படணும்னா அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பலூடா நான் சாப்பிட்டுருக்கேன். எனக்கு பலூடா சாப்பிட்றதுக்கு முன்னாடி பலூடான்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. பலூடான்னு ஒண்ணு தெரியவே தெரியாது. புதுசா இருக்கேன். இந்த லிஸ்ட்ல பார்த்தோன்னே என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்கானே, என்னப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த கடைக்காரன் கேட்டேன். பலூடா நல்லா இருக்கும், சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. சரி அப்படின்னு. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் பலூடான்றது வந்து எனக்கு தெரியவே தெரியாது. இத்தனை வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பலூடானா பலூடாவா என்னது உங்களுக்கு தெரியுமா? பலூடான்னு நம்ம தான் சாப்பிட்டோம் இல்லையா? இல்ல, அப்ப வேற யாரும் சாப்பிட்டோம்? இல்ல இங்கே சாப்பிட்டோம். அப்ப பாருங்க, நாத பிரம்மத்துக்கு பலூடா தெரியாது. இப்ப நம்ம நிறைய பேருக்கு பலூடான்னு என்னன்னு தெரியாது. சாமி பலூடான்னு சொல்றாருன்னு நிறைய பேருக்கு பலூடா தெரியவே தெரியாது. நாத பிரம்மத்துக்கு தெரியல பலூடான்னு என்னன்னு. அப்ப எனக்கு அப்படியா? மகாராஷ்டிராலயா? இப்ப இங்கெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அதிகம் பேருக்கு தெரியவே தெரியாது. இப்ப தெரியாதவங்களுக்கு, இப்போ தெரியாதவங்களுக்கு அதை பத்தி நினைவுக்கு வருமா வராதா? நினைவுக்கு வருமா வராதா? இப்ப எனக்கு ஒரு முறை சாப்பிட்டோடனே இப்ப எனக்கு பலூடான்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காவது நினைவுக்கு வருதா? ஒரு வாட்டி நினைவுக்கு வருது. ஆமா, பலூடா சாப்பிட்டோம்ல, நல்லா இருக்குமே, சூப்பரா இருக்குமே, நட்ஸ் எல்லாம் போட்டிருக்குமே அப்படின்னு ஒரு நினைவுக்கு வருது. அப்ப நினைவுக்கு வந்து அது சூப்பரா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? அது ஏற்கனவே பதிவாயிருக்குமா? சுக அனுபவம்னு ஒண்ணு பதிவாயிருக்கும். நான் பலூடா சாப்பிட்டு அது ரொம்ப பெஸ்ட் சூப்பர் அப்படின்னு பதிவாயிருந்தா அது நினைவுக்கு வரும்போது என்ன ஆகும்? பலூடான் நினைவுக்கு வரும், கூடவே என்ன வந்துடும்? சுக அனுபவம் நினைவுக்கு வரும். சுக அனுபவம் நினைவுக்கு வந்தோடனேயே அதுல சங்கல்பம் வரும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு திரும்ப பலூடா வேணும், பலூடா சாப்பிடணும், எனக்கு அந்த சுகம் வேணும் அப்படின்னு சங்கல்பம் வரும். அப்ப நமக்கு எந்த சங்கல்பம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகானுசயி ராகா யோகசூத்திரத்துல இருக்கிறது. ஏற்கனவே உண்டான சுக அனுபவத்திலிருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராகம்ன்ற ஒரு விருத்தி வந்து உண்டாகும். நம்ம எதையாவது நமக்கு பிடிக்குது அப்படின்னா, எனக்கு வேணும் அப்படின்னு விரும்புறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதோட சுக அனுபவத்தை நம்ம அனுபவிச்சிருக்கணும், இல்லைன்னா வேற யாராவது சொல்லி இருக்கணும். இப்ப நான் பலூடா பலூடா பலூடான்னு 10 முறை சொல்றேன்னு வச்சுக்கோங்க. யாராவது யூடியூப்ல கேட்கறாங்க, அது யாரும் படிக்க, நீங்க உங்க மத்தியிலேயே வந்து பாத்தீங்கன்னா யாரும் சாப்பிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. அப்போ சுவாமி சொல்றாரு பலூடான்னு,
எனக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போயிருப்பீங்க, ஜூஸ் ஷாப்புக்கு எங்கேயா போயிருப்பீங்க. அங்கே ஃபலூடான்னு பார்த்தோம், நான் சுவாமி சொன்னாருன்னு ஃபலூடான்னு போர்டில் இருக்கே, அப்போ ஃபலூடா இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ ஃபலூடான்னு நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆகுது உங்க புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அப்போ அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், சுக அனுபவமா மாறி திரும்ப வாசனை ஆயிடும். இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு, சாப்பிடாதவங்களுக்கு ஃபலூடான்ற சப்தம் இருக்கும், என்னோட அனுபவம் உங்களுக்குள்ளார போயிருக்கு, சூப்பரா இருக்கும், சாமி சொல்லியிருக்காரு சூப்பரா இருக்கும். பாருங்க என்ன டெக்னிக்கல் பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்குள்ளார இல்லாம அது ஸ்மிருதிக்கு வராது, அது வராம உங்களுக்கு அதுல சங்கல்பம் வராது, இது வேணும் அப்படின்னு ராகம் வராது. காம சங்கல்பம் அப்படின்னு அதுக்கு பேர். என்ன சங்கல்பம்? காம சங்கல்பம். அதே நேரத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா வேற எதையாவது மோசமான அனுபவம் ஒண்ணு பட்டிருக்கேன், அந்த இடத்துக்கு போகவே கூடாதுங்க, ஐயோ அது மோசமான இடங்க, பார்த்து ஏமாந்துடாதீங்க, அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தப்படாதீங்க. நான் ஒரு ஏதோ இடத்துக்கு போயிட்டு வந்து துக்கப்பட்டு வந்திருக்கேன். அப்ப துக்கப்பட்டு வந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த துக்க அனுபவம் மனசுக்குள்ளார சித்தத்துல பதிவாயிருக்கும். அதுல இருந்து யாராவது அந்த இடத்த பத்தி பேசுனாவே ஐயோ அந்த இடமா, ஐயோ போகவே கூடாதுங்க, அப்பா போகவே கூடாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது எப்படியாவது அவாய்ட் பண்ணிட்டு தான் போன மாதிரி, அந்த ரூட்ல போகவே கூடாது, அந்த ரூட் வந்து மோசமான ரூட். நான் சொல்றேன், யாராவது வந்து பாத்தீங்கன்னா சாமி துவாரகா போலாமா சாமி அப்படின்னா, நான் போலாமே கன்னியாகுமரி வந்து ஒரு துவாரகா எக்ஸ்பிரஸ் இருக்கு சாமி, நேரம் ஒரே ட்ரெயின் புக் பண்ணிடலாமா சாமி. ஐயோ சாமி அதுல மட்டும் பண்ணிடாதீங்க. நான் சொல்லுவேன், ராமேஸ்வரத்துல இருந்து துவாரகா போற ட்ரெயின்ல ஏறணும், அவ்வளவுதான், ரொம்ப துக்க அனுபவம் உண்டாகும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நல்லா வந்து அகமதாபாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கை போடுங்க, காந்தி நகருக்கு ஒரு புக் பண்ணுங்க, அங்க இருந்து துவாரகாவுக்கு பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ட்ரெயின்ல 2 வாட்டி போய் எனக்கு ரொம்ப துக்கத்தை அனுபவிச்சிருக்கேன். அப்போ மனசுக்குள்ளார அந்த துக்க அனுபவம் இருக்கும் போது யாராவது பிளான் பண்ணும் போதே நான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அதுல போயிடாதீங்க. அப்போ உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் வார்த்தையா இருக்கும், ஆனா எனக்கு அது அனுபவமா இருக்கும். அப்போ அனுபவத்துல இருந்துதான் என்ன உண்டாகுது, துக்கானுஷயி துவேஷா. ஒரு சுக அனுபவத்தை சார்ந்து அதுல இருந்து உண்டாகக்கூடியது ராகம் அப்படின்ற காம சங்கல்பம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு துக்கத்திலிருந்து, துக்க அனுபவத்திலிருந்து துக்கானுஷயினா, துக்க அனுபவத்தை சார்ந்து அதிலிருந்து உண்டாகக்கூடியது துவேஷ சங்கல்பம், எனக்கு வேணும் அப்படின்னு. அப்ப நம்ம டே டு லைஃப்ல எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், வேணும் 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 இதான் பண்ணிட்டு இருக்கோம். வேணுன்றது சங்கல்பம், அதுக்கப்புறம் வேணான்றது சங்கல்பம், அதுக்கு பேர் தான் காமக்ரோதம் அப்படின்னு பேர். இந்த காமக்ரோதம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ரஜோகுணத்துல இருந்து உண்டாகிறது அவித்யான்னு நம்ம சொல்றோம்ல, திரிகுணாத்மிகா மாயா. அந்த திரிகுணாத்மிகா மாயையில இருந்துதான் இந்த காமக்ரோத வாசனைகள் உண்டாகுது. அவித்யா கஷேத்திரம் உத்தரேஷாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டே டு லைஃப்ல எதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ, விரும்பியோ விரும்பாமலையோ நம்மளை வந்து யாரு ஏவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா காமமும் குரோதமும் நம்மளை ஏவு. காமக்ரோதத்துக்கு பின்னாடி இருக்கும் என்ன இருக்கும், சுகவாசனை துக்க வாசனை. அப்ப ஆகையினால் உங்களை நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து காமக்ரோதப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா பின்னாடி ராகத்வேஷம் உண்டாகுதுன்னா அதுக்கு பின்னாடி சுக அனுபவம் துக்க அனுபவம் வாசனையா இருக்கு. ஆகையினால் என்ன பண்ணணும் சுவாமி, ஆச்சாரியார் சொல்றார், அதையேவ ஹே ராமன் அதையேவஹி ஸ்ரேய பிராப்னோஷி சாஸ்வதம். நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரேயசை, சாஸ்வதமான ஸ்ரேயசை அடைவாய். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வ பிரயத்தன உபநீதேன. என்ன பண்ணணும், ஒரு வாசனையை யார் சேர்த்தா, நான் தானே சேர்த்தேன். எனக்கா ஒரு நாள் இப்ப நான் பலூடான்றது எனக்கு வாசனையா இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாசனையா இல்லை, எனக்கு வாசனை இல்லை, அது சம்ஸ்காரம். ஒரே ஒரு வாட்டி சாப்பிட்டதுனால அது சம்ஸ்காரம். நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பலூடா சாப்பிட்டுட்டே இருக்கேன்னா என்ன ஆயிடும், வாசனையாயிடும். இப்ப ஏன்ட்ட காஃபின்றது என்னவா இருக்கு, வாசனையா இருக்கு. பல வருஷங்களா டெய்லி காஃபி சாப்பிட்டு 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 காஃபி வாசனை ஆயிடும். அப்போ பலூடா எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வாசனை ஆகல, காஃபி வந்து பாத்தீங்கன்னா வாசனை ஆயிருக்கு. இப்போ நீங்க எதை பிராக்டிஸ் ரெகுலரா பிராக்டிஸ் பண்றீங்களோ அது வாசனை ஆயிடும். அப்போ புது முயற்சி நீங்க பண்றீங்க, என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஒண்ணு இப்ப என்ன பண்ணணும், நான் இப்ப மெதுவா காஃபில இருந்து நான் என்ன மாறிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அப்பப்போ ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். காஃபில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிளாக் காஃபி,
பிளாக் காஃபில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜலத்தை மட்டும் 2-3 சொம்பு குடிச்சிட்டோம்னா தண்ணி காஃபி குடிக்கணுன்ற எண்ணமே வராது. ஏன்னா தண்ணி உள்ள ஃபுல்லா போயிடும். அப்ப காலையில எந்திரிச்சோன்னே 2-3 சொம்பு தண்ணியை குடிச்சிட்டோம்னா கிளாஸ் இல்லைன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு கிளாஸ் இல்லை, பாடம் எதுவும் இல்லை அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு 2 சொம்பு தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன் அப்படின்னா காஃபி சாப்பிடணுன்ற எண்ணம் வரவே வராது. அப்ப நீங்க எதையாவது ஒன்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு விபரீதமா இருக்கிறத பிராக்டிஸ் பண்ணணும். எது ஆப்போசிட்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஆப்போசிட்டா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஸ்வப்பிரயத்தன உபநீதேன, தன்னுடைய சொந்த புருஷாகாரத்தினால சொந்த முயற்சியினால உபநீதேன நல்லா லீட் பண்றது மூலமா என்ன பண்ணணும், புருஷாகாரத்தை முன்னாடி வச்சுக்கணும். நல்லா வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பௌருஷேன ஸ்வப்பிரயத்தனே நீத்தேன உபநீத்தேன, சொந்த புருஷ முயற்சியினால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நீ மோட்சத்தை அடைவாய். எது மூலமா? சர்வ வாசனைகளையும் நாசம் பண்ணி மோட்சத்தை அடைவாய். ந அந்யதா நான்யதா, கண்டிப்பா வேற உபாயம் இல்லவே இல்லை. அப்ப நீங்க தான் ஏ ராமா நாம் பக்கத்துல இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஐடியா சொல்லலாம். சாஸ்திரமும் ஆச்சாரியாரும் உனக்கு ஐடியா சொல்லும். அப்ப நீ தான் வந்து பாத்தீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வாசனா க்ஷயத்தை பண்ணணும், நீ தான் மோட்சத்தை அடையணும். இதுக்கு அந்நியமா வேற மார்க்கம் இல்லவே இல்லை. சரியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற முக்கியமான ஸ்லோகம் ஆரம்பிக்குது. விவிதோ வாசனாபியோ, ஒரு வழி லைன் இருக்கா? ஒரே ஒரு லைன் இருக்கு பாருங்க. யதோ வாசனா பரதந்திரோ பவான், யதோ வாசனா பரதந்திரோ பவான். நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல புரிஞ்சுக்கணும், நம்ம சுதந்திரம் இல்லை. 3:33 இருந்து ஆரம்பிச்சு சொல்லும் போது 3:34 பகவத்கீதையில 3:34 சங்கர பாஷ்யத்துல 2 விதமான மனிதர்களை சொல்றாருன்னு நான் சொன்னேன்ல. ஏன்னா ஒரு மனிதர்கள் அப்படின்னா பிரகிருதி வசப்புருஷக, பிரகிருதிங்கிறதுக்கு அர்த்தம் வாசனா. 90% பீப்புள், 90 அதிகம் கூட சொல்ல, 95% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா வாசனான்னு சொல்லக்கூடிய பிரகிருதி வசமான மனிதர்கள். பிரகிருதி வசம் இல்லாத மனிதர்கள் யாருன்னா வெறும் யோகிகள். யார் வந்து சாஸ்திர திருஷ்டி மூலமா, சாஸ்திர திருஷ்டி புருஷனா, இது பண்ணக்கூடாது, இது சாஸ்திரம் சொல்லிருக்கு, இதை பண்ணக்கூடாது, சாஸ்திரம் சொல்லிருக்குன்னு தன்னை வந்து பிரதிபக்ஷ பாவனை பண்ணி 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 தன்னுடைய வாசனைகளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கானோ அவனுக்கு பேர் என்ன பேரு? சாஸ்திர திருஷ்டி புருஷகான்னு பேரு. அப்ப சாஸ்திர திருஷ்டி புருஷக, வாசனா பிரகிருதி வச புருஷக அப்படின்னு 2 டைப். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், யதோ வாசனா பரதந்திரோ பவான். ஏ ராமா, அப்ப உனக்கு தெரியுது இல்ல நீ பரதந்திரம். போன ஸ்லோகத்துல ராமர் சொல்லியிருக்காருல்ல, நான் எப்படி வாசனை என்ன புஷ்அப் பண்ணுதோ அது மாதிரிதான் நான் பண்றவனா நிக்கிறேன், தெருவுல நிக்கிறேன் சுவாமி, நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீல்ல. அப்ப நீ சுதந்திரம் இல்ல, நீ பரதந்திரமா இருக்க. பரதந்திரனா யாருக்கு வசப்பட்டு? வாசனைகளுக்கு வசப்பட்டு நீ நிற்கின்றாய். அதனால அதையேவகி, ஸ்லோகத்துல இருக்க அதையேவ கொண்டு வந்த. ஆகையினாலேயே பரதந்திர நிவாரணாய. அப்ப பரதந்திரத்தை நிவாரணம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஸ்வ உற்சாக சம்பாதித்தோ. முதல் காரியம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உற்சாகத்தை கொண்டு வரணும் நீங்க. அதனாலதான் நம்ம சொல்லுவோம், சுத்தி இருக்கிற ஜனங்கள், சுத்தி இருக்க சூழ்நிலை வந்து சரியா இல்லைன்னா உங்களால இதை பிரவருத்தி பண்ண முடியாது. முதல் காரியம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லுவோம் அட்மாஸ்பியரை முதல்ல மாற்றணும். ஒரு வாசனை ஃபீலிங் நடந்துகிட்டே இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா உங்களால 10 பேர் சுத்தி இருக்கிறவங்க ஒரு வாசனையில ஈடுபட்டிருக்காங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாது, அதை மீறி வந்து பாத்தீங்கன்னா வெளியில பண்ண முடியாது, காரியம் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஆசிரம வாசம், ஏகாந்த வாசம், பிரவருத்தி நிவர்த்தின்னு தனியா லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கு. எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தையும் வயசானவங்க இருக்க வேண்டியதுன்னு, ஒரு தனி ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தனா இருக்க வேண்டியதுன்னு. எதுக்கு காட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கு? வானப்பிரஸ்தனுக்கு எதுக்கு காட்டுக்கு போகணும்? சன்னியாசி எதுக்கு காட்டுக்கு போகணும்? சொசைட்டில வந்து மிங்கிள் ஆகாம இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொசைட்டில இருந்துக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மாதிரி காரியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை மீறி நீங்க என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதுக்குதான் தனிச்ச வாழ்க்கை இதெல்லாம் இருக்கு. வீட்டுக்குள்ளார டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்லெஸ்ஸா இருப்பீங்க. அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ற பலம் உங்களுக்கு இருக்காது. பாடமும் கேட்கணும்,
பாடமும் கேட்கணும், ஒரு பக்கம் சவுண்டு டிவியில வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நியூஸ் போயிட்டு இருக்கும், அதுவும் காதுல விழுந்துகிட்டு இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் போயிட்டு இருக்கும். அங்க இருந்து ஒய்ஃப் போல வேற யாராவது காஃபியும் சாப்பிடுவாங்க, அந்த வாசனைலாம் நமக்கு வரும். இந்த 4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜியும் சட்னி எங்கேயாவது வீட்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த பக்கம் ஸ்மெல்லும் வரும், பாடமும் கேட்கணும். என்ன பண்ணுவோம், உள் பக்கம் வந்து இந்த பக்கம் நடக்கும். கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பக்கத்து வீட்டில் இப்பெல்லாம் அப்பார்ட்மெண்ட் தான் இருக்கு, அப்பார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்ன பண்ணாலும் நம்ம வீட்டுக்கு கேட்குது, எல்லாருக்கும் செய்யறதெல்லாம் ஸ்மெல் வருது, எல்லாம் வருது. அப்ப நீங்க சுதந்திரமா உட்கார்ந்துக்கிட்டு நகரத்துக்குள்ளார இருந்துகிட்டு பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வ உற்சாக சம்பாதித்தக. ஸ்வ உற்சாகனா முதல் காரியம் நமக்கு என்ன இருக்கணும், வாசனா ஜெயம் பண்றதுக்கு உற்சாகம் வேணும். நல்ல ஃபுல் எந்தோசைசத்தோட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் அது மாதிரி இருக்காங்கன்னு பார்க்கணும். எனக்கு என்னெல்லாம் வீக்னஸ் இருக்கோ அந்த வீக்னஸ் எல்லாம் யாரோ ஒருத்தட்ட இல்லாம இருக்கும், யாருன்னு பார்க்கணும். அவங்களோட சேர்ந்து நீங்க வாசம் பண்ணினீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிறது உங்கள்கிட்ட ஒட்டிக்கும். அப்ப நமக்கு பலம் இல்லை, அப்ப நம்ம சுதந்திரமா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒண்ணு காரியம் பண்ண முடியறது இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நிஷ்காமியம் பண்ண முடியல. என்ன பண்ணணும், யாராவது ஒருத்தர் நிஷ்காமியம் பண்ணிட்டு இருப்பாரு, அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இருந்தீங்கன்னா அப்படியே சகவாச தோஷம் சங்க தோஷம் உங்களுக்கு வந்துடும். ஒருத்தர் நல்ல சுவாத்தியாயத்துல நிஷ்டரா இருக்காரு, நம்மளால நிஷ்டையா இருக்க முடியல, அவர் கூட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஒட்டிக்கும். ஒருத்தர் நல்லா பிரணவ ஜபத்தை பண்ணிட்டு இருக்காரு, அவர் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பிரணவ ஜபம் வந்துடும். அப்ப எதையெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியலையோ அதை அடைஞ்சவர் கூட சேர்ந்து இருந்துக்கிட்டீங்கன்னா அவரோட எந்தோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் வந்து. அப்ப நல்ல உற்சாகத்தோட வந்து பாத்தீங்கன்னா சம்பாதித்தக, உற்சாகத்தை நல்லா சம்பாதிச்சவனா மனோவாக்கு காயஜன்யக, மனசு வாக்கு காயம் உடல், இந்த 3 நாளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது தமிழ்ல இருக்கு. மனசு வாக்கு காயம், இந்த 3 தண்டம், திரிதண்டம் நம்ம சொல்றோம்ல, 3 தண்டம் நமக்கு. வாக்கு தண்டம் வாயில பேசுறது, மனோதண்டம் மனசு, அப்புறம் காய தண்டம் காயம். இந்த 3த்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தா அவனுக்கு பேர் என்ன பேரு, கையில சுத்தி வச்சிருந்தா திரிதண்டி சன்னியாசி. ஒரு கைத்தை வச்சு கட்டியிருப்பாங்க, கட்டி 3த்தையும் ஒரே குச்சியா வச்சிருப்பாங்க, திரிதண்டின்னு பேரு. இந்த 3த்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், புருஷ வியாபாரம், மனோஜன்ய புருஷ வியாபாரம். இந்த 3 நாளும் உண்டாகக்கூடிய வியாபாரம்னா காரியங்கள் இருக்குல்ல, செயல்கள். இந்த காரியங்கள் எல்லாத்தையும் அபேட்சிதா, இதை சார்ந்து வந்து பார்க்கும்போது நம்ம என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு. இதை நிவாரணம் பண்ணணும்னா வாசனை வந்து பாத்தீங்கன்னா இந்த 3த்துலையும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம பண்ற காயா வாச்சா மனசா, இந்த பண்ற 3 காரியங்கள்லையும் வாசனை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிளாஷ் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 3த்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா வாசனைய கண்ட்ரோல் பண்ணாதான் இந்த 3த்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். 1 மணி நேரம் பேசாம இருக்கணும்னு உட்கார்ந்து பாருங்க, நீங்க யாராவது பேசிட்டு இருந்தா நீங்க டக்குன்னு உள்ள நுழைவீங்க. உங்க அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க. நான் மௌனமா இருக்கேன்ருவீங்க, நான் மௌனமா இருக்கேன்னு சொல்லிடுவீங்க. மௌனமா இருக்குன்னு சொல்றது அது கூட தப்பு தானே, ஏன்னா நமக்கு ஹேபிட் ஆயிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயம் நமக்கு வந்து நேச்சுரலா காரியம் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு பின்னாடி வாசனை இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா நிவாரணம் பண்ணணும்னா இந்த 3த்தோடையும் கண்ட்ரோல் பண்ணணும் சொல்லியாச்சு. சரி, வாசனைகளை டிவைட் பண்ணுங்க சுவாமி அப்படின்னா ஆச்சாரியார் முக்கியமான சொல்றார். அமிர்த பிந்து உபனிஷத்துல இருக்கிற மந்திரம், அத மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியார் யோக வாசிஷ்டத்துல இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தியில இருக்கு. அப்படியே இங்க சொல்ற த்விவிதோ வாசனா வியூகஹ சுபஸ்சைவா சுபஸ்ச சுபஸ்சதே பிராக்தனோ வித்யதே ராம ஜயோர் ஏகதரோ தவா. த்விவிதோ வாசனா வியூகஹ, அமிர்த பிந்து உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான இது இருக்கு. இந்த வாசனா இந்த மனசு, இந்த 2த்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கணும். ப்ரொஜெக்டர் மனசு, மனசு என்னது ப்ரொஜெக்டர், மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். அதுக்குள்ளார இருக்கிற பிலிம் ரோல் தான் வாசனை. ப்ரொஜெக்டர் வந்து பாத்தீங்கன்னா மனசு, மனசுலனா ப்ரொஜெக்ஷன் நடக்காது. அந்த மனசுக்குள்ளார இருக்கிற பிலிம் ரோல் தான் வாசனா, பதிவுகள். ஏற்கனவே பல ஜென்மங்களா வச்சிருக்கிற பதிவுகள் எல்லாம் அதுல இருக்கு. அமிர்த பிந்து உபனிஷத்துல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது,
மனமேவ மனோகி த்விவிதம் புரோக்தம் அப்படின்னு அங்க சொல்றோம். மனோகி த்விவிதம் புரோக்தம், மனசு ரெண்டு விதம். அந்த மனசு எப்படிப்பட்டது? சுத்தம் அசுத்தமேவச்ச. சுத்தமான மனசு அசுத்தமான மனசுன்னு இரண்டு விதம். அசுத்தம் காம சங்கல்பம். அசுத்தமான மனசுனா என்ன அர்த்தம்? காமம் இருக்குன்னு அர்த்தம். வாசனைகள் இருக்கு, வாசனைகள் நினைவுக்கு வருது, நினைவுக்கு வந்தோட சங்கல்பம் பண்றோம், காம சங்கல்பம் பண்றோம். அப்ப காம சங்கல்பத்தோடு உடைய மனது நம்ம எதெல்லாம் ஆசைப்படுறோமோ, இங்க போகணும், அங்க போகணும், இதை அடையணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், இதை பார்க்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை அடையணும் அப்படின்னு என்னெல்லாம் காம சங்கல்பம் இருக்கோ அப்படிப்பட்ட மனசு அசுத்த மனசு. அதே நேரத்துல சுத்த மனசு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்தம் காம விவர்ஜிதம். காமம் இல்லாத மனசு. எந்த ஒரு எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கீங்க, கூலா உட்கார்ந்துருக்கீங்க, எதுவும் வேணாம், ஒரு இம்பல்ஸும் வரவே இல்லை மனசுக்குள்ளார, எந்த இம்பல்ஸும் வரல, தூண்டுதல் வரவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? தூண்டுதல் இல்லவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? உள்ள வாசனை எம்டியா இருக்குன்னு. வாசனை இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்ன பண்ணுவோம், உங்களை புஷ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கும், இம்பல்ஸை ரைஸ் பண்ணி உங்களை தூண்டி தூண்டி ஒன்று அடைய வைக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த காம சங்கல்பம் இல்லாத மனது இருக்கோ அது சுத்த மனசுன்னு பேர். இது அப்படியே இதுல அமிர்த பிந்துல 1வது மந்திரம் அது அப்படியே இங்க சொல்லுது. விவிதோ வாசனா வியூகா. ரெண்டு விதம் வாசனைகளோட வியூகம். வியூகம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரூப்ஸோட அந்த அமைப்பு இருக்குல்ல, என்னது சக்கர வியூகம், வஜ்ர வியூகம், இது மாதிரி யுத்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூப்ஸை வந்து பாத்தீங்கன்னா செட்டிங் பண்றது. வியூகம்ன்றதுக்கு அர்த்தம் செட்டிங், செட்டப். ட்ரூப்ஸோட செட்டப் வந்து பாத்தீங்கன்னா வியூகம்னு பேர். வாசனைகளும் கூட இரண்டு விதமான வியூகங்களை உடையது, ரெண்டு விதமான அமைப்புகளை உடையது. நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரெண்டு வெரைட்டியா ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி செட்டப்ல சக்கர வியூகம், ஒவ்வொரு வியூகம் தான். அதே மாதிரி இல்லைங்களா, ஃபார்மேஷன். ஆமா, ஃபார்மேஷன், ட்ரூப்ஸோட ஃபார்மேஷன், அதுதான் வியூகம்னு பேரு. வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாசனைகளும் விதவிதமா வருது. எப்படிப்பட்டது அப்படின்னா, சுபஸ்ச அசுபஸ்சதே. உனக்கு வாசனைகள் இரண்டு விதமா உன்னை நோக்கி ஃபார்மேஷன் பண்ணப்பட்டிருக்கு. அது எப்படிப்பட்டது? சுபவாசனை அசுப வாசனை. இந்த இடத்துல இல்ல. அதனால்தான் அமிர்த பிந்து உபனிஷத்து நான் சொல்லியிருக்கேன், சுபம்னா சுத்தம், அசுபம்னா அசுத்தம். சுபம்னா மங்களம். எது மங்களம்? சுத்தமான மனசு மங்களம், அசுபமான மனசு அமங்கலம். அப்ப சுத்தம் சொல்லலாம், இல்லைன்னா சுபம் சொல்லலாம், அசுத்தம் சொல்லலாம். ஆமா, கிளிஷ்டா கிளிஷ்டாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல இருக்கிறதா, அதேதான் ஞாபகத்துக்கு வரணும். கிளிஷ்டா கிளிஷ்டால வரணும். அப்ப ஒண்ணு துக்கத்தை கொடுக்கறது, நமக்கு பந்தத்தை கொடுக்கறது அசுத்தம் அசுபம். எது நமக்கு லிபரேஷன் கொடுக்குமோ அது சுத்தம் சுபம். அப்ப ரெண்டு விதமான வாசனைகள் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருந்துட்டு இருக்கு. பிரார்த்தனோ வித்தியத்தை, பிரார்த்தனோ வித்தியத்தை, அவைகள் எங்க இருந்து இருக்கு? ஆதி காலத்துல இருந்து நம்மளை லீட் பண்ணிக்கிட்டே இப்பவும் இருக்கு. யோக சூத்திரத்துல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, ஆமா, விருத்தையக பஞ்சதையக கிளிஷ்டா கிளிஷ்டாக அப்படின்னு இருக்கு. விற்த்திகள். நமக்கு ஒரு தாட் வருது அப்படின்னாவே அந்த தாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு கிளிஷ்ட விற்த்திகள்னு சொல்லலாம். கிளிஷ்ட விற்த்திகள்னா துக்கம் தரக்கூடிய அசுப விற்த்திகள். அதே நேரத்துல இன்னொன்னு அக்ளிஷ்ட விற்த்திகள்னு பேரு. அது துக்கம் கொடுக்காது, சுகம் தரக்கூடியது. அப்ப ரெண்டே ரெண்டு தான் வெரைட்டி பண்றோம், ஒண்ணு சுபம் ஒண்ணு அசுபம். நீங்க எதையாவது ஒரு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்? என்ன அடையலைனாவே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா உள்ள தாப்பு துக்கம் வந்துடும் உங்களுக்கு. ஐயோ எப்போ அடைய போறோம். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபலூடா சாப்பிடணும்னு ஆசை இல்லை, பிரச்சனையே இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள ஆசை வந்துருச்சுன்னா ஃபலூடா சாப்பிடணும், ஐயோ ஃபலூடா சாப்பிடணும் வந்துகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள தாப்பு துக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். முதல்லயே அடையறதுக்கு முன்னாடி துக்கம் ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. சங்கல்பம் வந்தோடனே எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவ்வளவுதான், போய் சேர்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு அடர்த்தி எடுக்கணும். அதை குறிச்சே விற்த்திகள் போயிட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இரண்டு விதமான தாட் ப்ராசஸ் இருக்கு, சுபம் அசுபம்னு பேரு. சுப விற்த்திகள் எங்க இருந்து வரும்? சுபவாசனையில இருந்து. அசுப விற்த்திகள் எங்க இருந்து வரும்? அசுப வாசனையில இருந்து அசுப விற்த்திகள். வாசனால இருந்துதான் விற்த்திகள் உண்டாகும்.
அப்ப நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா விற்த்திகளை மட்டும் சொல்லுவாங்க, வாசனையை விட்டுருவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப் முன்னாடி போய்க்கணும். எந்தெந்த இடத்துல எல்லாம் விற்த்திகளை பத்தி பேசுதோ அந்த விற்த்திகளுக்கு மூல காரணம் ஒரு வாசனை இருக்கணும். ஆயிடுச்சு. உனக்கு ஏ ராமா ஏ பிரார்த்தனோ வித்யதே ராம, ஏ ராம உனக்கு வாசனைகள் முன்னாடி காலத்துல இருந்தே அனாதி காலத்துல இருந்து வரிசையா வந்துகிட்டே இருக்கு, இப்பவும் இருக்கு. இதுல கேள்வி கேட்கிறோம். ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா வசிஷ்டர் கேள்வி கேட்கிறார். துவயோஹோ ஏகதரோ அகவா, வாசனைகள் ரெண்டும் இருக்கா நம்மள்கிட்ட, இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கா? துவயோஹோ அப்படின்னா ரெண்டு நாளையும் நம்ம பாத்தீங்கன்னா தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோமா, ரெண்டு வாசனைகளாலையும் நம்ம அட்டாக் ஆகிட்டு இருக்கோமா, இல்ல ஏதாவது ஒண்ணுதான் நம்மளை அட்டாக் பண்ணுதா? நமக்கு என்ன அனுபவம்? சுப வாசனை மட்டும்தான் நம்மளை அட்டாக் பண்ணுதா, இல்ல அசுப வாசனையும் அட்டாக் பண்ணுதா? ரெண்டும் இருக்கு. அதான் ரெண்டும் தான் இருக்கு. இப்ப எனக்கு பாத்தீங்க அப்படின்னா விட்டா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2-3 முருகன் கோயில் போகணும். காமாட்சியை பார்க்கணும், மீனாட்சியை போய் பார்க்கணும், சொக்கநாதரையும் மீனாட்சியை போய் பார்க்கணும், திருச்செந்தூர் பார்க்கணும். திருச்செந்தூர் ரொம்ப நாள போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, இவர் பழமுதிர் சோழன் புதுசா ஒரு வேற ஏற்கனவே விதை இருக்கு, ஏற்கனவே இல்லை கமிட்மெண்ட்டே இன்னும் முடியல. இது பழமுதிர் சோலைன்னு வேற கமிட்மெண்ட்டை உள்ள தெரிஞ்ச அதுதான் சரிதான். ஆனா அது என்ன இப்ப காத்து இது வரைக்கும் இல்லை. இப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பழமுதிர் சோலைன்னு ஒரு காட்டை போட்டார். இப்ப மீனாட்சியை பார்த்தோடனே பழமுதிர் சோலை போனா நல்லா இருக்கு. சுத்த வாசனையா அசுத்த வாசனையா? சுத்த வாசனை, சுபவாசனை தான். ஆனாலும் திருச்செந்தூர் போகணும்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வருஷமா எனக்கு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போகணும். இன்னும் சனியை போய் தொடச்சிட்டு வந்தா எப்படியாவது போகணும்னாவே பயமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு க்ரௌடு, எப்பவுமே க்ரௌடா இருக்காங்க. அப்ப இவ்வளவு நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். தள்ளி போட அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு சுபவாசனை. அயோத்தியா போகணும்னு சங்கல்பம் பண்ணிட்டீங்கன்னா அயோத்தியா போகணும் வந்துகிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், சும்மா உட்கார கூடாது. சுபவாசனையும் உங்களுக்கு அட்டாக்கிங் தான், அசுப வாசனையா கெட்டதை ஏதாவது போகம் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுவும் அட்டாக் பண்றதுதான். ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணுது. ஆச்சாரியர் கேட்கும்போது கேட்கிறாரு, ரெண்டும் உங்களை அட்டாக் பண்ணுதா இல்ல ஏதாவது ஒண்ணு அட்டாக் பண்ணுதா? துவயோஹோ அத்தவா ஏக்கத்தரோ, ரெண்டுமே அட்டாக் பண்ணுதா இல்லைன்னா ஏக்கத்தரம்னா ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு உங்களை அட்டாக் பண்ணுதா அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் அதுக்கு வியாக்கியானம் பண்றார். வசிஷ்டரோட வசனத்தை வித்யாரண்ய சுவாமி வியாக்கியானம் பண்றார். கிம் தர்மா தர்ம உபவபி துவாம் நியோக்ஷியத, தர்மம் அதர்மம் ரெண்டுமே ஒன்ன பாத்தீங்கன்னா காரியத்துல ஈடுபடுத்துதா? நம்ம எல்லாரும் ரெண்டுமே கலந்துதான் இருக்கோம். எப்படியாவது பாத்தீங்கன்னா ஒரு 80-20 இருக்கலாம். நம்ம நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளாம் விக்ஷேப பூமி, நம்ம விக்ஷிப்த பூமின்னு நம்ம சொல்றோம். நம்மளோட பூமி சித்தத்தோட ஸ்டேஜ்ல சித்த பூமியில மூடம், சித்தம், விக்ஷிப்தம், அப்புறம் ஏகாகிரம், நிருத்தம், 5 ஸ்டேஜ் இருக்கு. இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா மூடம் இல்ல, தமோ குணம். அதுக்கப்புறம் சுத்த ராஜசமும் இல்ல, அது சிப்த குணம், சிப்தத்தோடது. இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா 50-50ல இருக்கோம், நடுவுல மாட்டிட்டு இருக்கோம் அந்த காலத்துல. ஆமா, கடவுள் பாதி மனிதன் பாதி, கடவுள் களம் செய்த உருவம். நம்ம ரெண்டு 50-50ல மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டு இருக்கோம். நல்லவனும் இல்ல கெட்டவனும் இல்லை. உள்ள பாத்தீங்கன்னா ஒருத்தன் நல்லவன் வெளி பார்க்கும்போது உள்ள கெட்டவன் இருக்கான், ஒருத்தர் கெட்டவன் வெளிப்படும் போதே உள்ள நல்லவனும் இருக்கான். ரெண்டும் ராமனும் காமனும் சேர்ந்து தான் இருக்காங்க. ட்வின்ஸ் பிரதர்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க 2 பேரும். இப்ப பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா சொல்ற, தர்ம அதர்மம் உபவபி துவாம் நியோக்ஷியத, உன்னை தர்மமும் அதர்மமும் உன்னை ரெண்டும் சேர்ந்து உன்னை இயக்குதா? ஆமா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல காரியத்திலையும் போகும், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காம சங்கல்பங்கள்லயும் போகும். ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம ஒரு பக்கம் கிளாஸ்க்கு போவோம், கிளாஸ் முடிஞ்சோம் பஜ்ஜி தேங்காய் சட்னி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு அதுக்குமே போவோம். மனசு நல்லது தானே சாமி, பஜ்ஜி சாப்பிட்றதும் ஒரு தப்பு இல்லைல்ல, வாசனை தானே, வாசனை தானே மெயின். பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறது எப்படி நல்ல வாசனையோ, ஜபம் பண்றது எப்படி நல்ல வாசனையோ, அதே மாதிரி தேகத்துக்கு போகம் கொடுக்கறது எல்லாமே சம்சாரத்தை உண்டு பண்றது. அப்ப பாத்தீங்கன்னா பஜ்ஜி சாப்பிடுறது ஒண்ணும் மோசம் இல்லையா சாமி? பஜ்ஜி தானே சாமி, அதெல்லாம் ஒரு வாசனையா? பஜ்ஜி வாசனை தான், சிம்பிள் தானே சாமி, சிம்பிளா இருந்தாலும் வாசனை தான் அது. அப்போ நமக்கு தர்மம் அதர்மம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஈடுபடுத்தும். ஏன் சாமி அப்படி சொல்றீங்க? நல்லா முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு
நம்ம விவேக சுடாமணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமான வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்லுவார். ஆமா, லோகானு வர்த்தனம் கெட்வா 3 விதமான வாசனைகள் இருக்கு. வாசனைகள்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லோக வாசனை, தேக வாசனை, சாஸ்திர வாசனை. 3 விதமான வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது. அப்போ லோக வாசனையாபி ஜந்து, இந்த லோகத்தோட வாசனை அது வாசனை தான். பஜ்ஜில இருந்து ஆரம்பிச்சு, பலூடால இருந்து ஆரம்பிச்சு, ஹாங்காங் போகணும், அமெரிக்கா போகணும் அப்படின்ற வாசனையில இருந்து, புர்ஜ் கலிஃபா போகணுன்ற ஆசையில இருந்து, எங்கேயாவது வந்து டிஸ்னிலாண்டு போய் சுத்தி பார்க்கலாம், நயகரா போய் பார்க்கலாம் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் லோக வாசனை தான். நமக்கு இந்த உலகத்தை பத்தி எந்த ஒரு சங்கல்பம் வந்தாலும் அது வந்து அசுபம் தான், சம்சாரம் தான். அதனால ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோக வாசனையும் தியாகம் பண்ணணும். தேக வாசனை இருக்குல்ல, தேகத்துக்கு போஷாக்கு பண்றதுக்கு போய் ஈவினிங் வந்து போய் நல்ல ஒரு சாண்டல் சோப்பு தான் வாங்கிட்டு வரணும். நல்ல ஒரு சாண்டல் விட்டு அகர்பத்தி வாங்கிட்டு வரணும். அப்படின்னு நான் அகர்பத்தியை சாண்டல் விட்டுன்னு சொல்லி யோசிக்கிறதுலாம் சொல்லி ஒருத்தர் சென்னையில இருந்து ஒரு வேதபாட ஒரு பண்டிதர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் யோசிக்கிறது கேட்டுட்டு இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அகர்பத்தியோட பாக்கெட் வந்து 1200 ரூபாய். எவ்வளோ? 1200 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட், 2 பாக்கெட் 2500 ரூபாய்க்கு 2 பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சாமி உங்களுக்கு குருதட்சணைன்னு அனுப்பிச்சிருக்கேன். அது அநியாயமா இருக்கு. என்னென்ன 2500 ரூபாய்க்கு 2 பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு 2 பாக்கெட் அகர்பத்தி. சரி, நான் சொல்லி நான் அகர்பத்தின்னு சொல்லி இந்த சொசைட்டி ரொம்ப மோசமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பஜ்ஜின்னு ஏதாவது சொல்லணும்னா யாராவது வரும்போது பெங்களூர்ல இருந்து வரும்போது பஜ்ஜி கொண்டு வந்துருவாங்க. சாமிக்கு பஜ்ஜி குடிக்கும் போலின்னு சொன்னா போலி ஏதாவது கொண்டு வந்துடுறாங்க பெங்களூர்ல இருந்து வரவங்க. தேங்காய் பொலியோட இந்த ஸ்ரீராம் வந்து லலிதா ஸ்ரீராம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு போலின்னா பிடிக்குன்றாரு. போலி வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாரு அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் சொல்றதெல்லாம் கூட சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா வாசனை ஆக்கிடுவாங்க. மக்களுக்கு வேற என்ன இருக்குமோ, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி ஆசைப்படுற சாப்பிடுமே, சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு வாட்டி சாப்பிடும் போது அடுத்த வாட்டி அது என்ன ஆயிடுது, பீச்சம் ஆயிடுது. அடுத்து ஏக்கம் வரும். பெங்களூர்ல இருந்து வரும்போது மாமிக்கு போன் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு. மாமி கொஞ்சோண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த புலி காய்ச்சல் ஒண்ணு கொடுத்து அனுப்பிச்சிங்களே, இவர் ராமச்சந்திர வாசு வந்து பாத்தீங்கன்னா வரும்போது லாஸ்ட் டைம் வரும்போது புலிக்காய்ச்சல் வந்து அவங்க ஒய்ஃப் பண்ணி கொடுத்தாங்கன்னு கொண்டு வந்தாங்க. நான் விமர்சனமே பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா திரும்ப கொண்டு வந்துட்டாங்கன்னு பயம் எனக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 இது நம்ம வந்து ஐயோ நம்ம வந்து தேங்க்ஸ் சாமி ஒண்ணு கொடுத்தோம், சாமி வந்து பதிலே சொல்லாம இருக்காரு அப்படின்னு. நான் பதில் சொன்னா என்ன சொல்லணும்? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க, அருமையான புலிக்காய்ச்சல் பண்ணீங்க. தனமாவி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வத்த குழம்பு கொடுத்தாங்க. லலிதா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா போலி வாங்கி கொடுத்தாங்க. இப்படி நான் ஒவ்வொன்றுக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன ஆயிடும்? கொரியர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஒவ்வொருத்தரும். அப்ப வாசனை என்ன ஆகும்? ஒரு வாட்டி ஃபீடிங் பிரச்சனை இல்லை, அது அகைன் திரும்ப ரிப்பீட் ஆகும்போது வாசனை ஆயிடும். நல்லதா கெட்டதா? வத்த குழம்பு சாப்பிடுறது நல்லதா கெட்டதா? வெளியில போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? வத்த குழம்புலாம் ஒரு விஷயமா சாமின்னு. அடிக்ஷன் ஆகி போச்சுன்னா என்ன ஆகும்? எங்குள்ள மனசு வாசனை தானே. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தான விஷயம் இதெல்லாம் இருக்கும். நல்ல அகர்பத்தி இருந்தா நல்லா இருக்கும். மூக்குக்கு வாசனை வேணும் இல்லை, அகர்பத்தி வாசனை. என்ன வந்து நல்ல சோப்பு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சா நல்லா இருக்கும்ல. நல்ல சாண்டல் சோப்பு, நல்ல சோப்பா வாங்கணும் பார்த்து. நல்ல அகர்பத்தி சாண்டல்வுட்டா வாங்கணும். நல்ல பெர்ஃப்யூம் வாங்கணும். நல்ல வஸ்திரம் வாங்கணும். இது எல்லாமே வாசனை தான், தேக வாசனைன்னு பேர். அதுக்கப்புறம் லோக வாசனை, இங்க போகணும், அங்க போகணும், இங்க போகணும், இதெல்லாம் வாசனை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திர வாசனைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணணும்? சாஸ்திர வாசனையை வச்சுக்கிட்டு அடிக்கணும். கடைசியில சாஸ்திர வாசனையும் தூக்கி போறமாட்டோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 வாசனைகள் தான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 வாசனைகளையும் நம்ம என்ன பண்ணணும்? தர்ம அதர்மம் உபவவி. ஆச்சரிய சொல்ற தர்மம் அதர்மம் இந்த 2ம் உன்னை வந்து பாத்தீங்கன்னா ஏவுகின்றனவா உத அல்லது ஏக்கத்தர இது விகல்பக. இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு உன்னை ஏவுகின்றதா? ஃபர்ஸ்ட் சாய்ஸ். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 தான் சாமி, ஏதாவது ஒண்ணுலாம் இல்லை. எனக்கு எப்பவுமே 2 தான். காலையில கொஞ்சம் இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. நல்லது கெட்டது, தேக வாசனை, சாஸ்திர வாசனை, லோக வாசனை, அப்படி மாறி 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 இருக்கு சாமி. நல்லது கெட்டதுதான் கலந்துருக்கு. ஏதாவது ஒண்ணுதான் என்னை ஏவுது அப்படின்றது இல்லை.
எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க டிசைட் பண்ணீங்க உங்களை எது ஏவுது, காலையில இருந்து உங்களை வந்து எது ஏவுது? மூணு தான் நமக்கு. லோக வாசனை, தேக வாசனை, சாஸ்திர வாசனை, இந்த மூணும் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா படுத்தி எடுக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணுலாம் இல்ல மூணும் அப்படின்னு வச்சுங்க. அப்ப கேள்வி கேட்கிறார், ஏக்கத்தர பக்ஷே அப்படி. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அசுபம் சுபம் இந்த ரெண்டுத்துல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு, ஏக்கத்தரம்னா ஏதாவது ஒண்ணு உங்களை வந்து பாத்தீங்கன்னா படுத்துது அப்படின்னா, உங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னா, சுபா அசுபவா இத்தியர்த்தாத் சித்தோ விகல்பக ஏக்கத்தர பக்ஷே அப்படி சுபா அசுபோவா. இப்ப ஏதாவது ஒண்ணுதான் என்ன படுத்துதுன்னு கேட்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சொல்லணும் நல்லதா கெட்டதா, உங்களை இது அதிகமா ஈடுபடுத்துது. நான் இப்ப ராமச்சந்திர வாசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி தலையில கூட்டிகிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு என்ன வாசனை இருக்கு அப்படின்னா நல்ல வாசனை இருக்கு. சின்ன வயசுல இருந்து பால்யத்துல இருந்து நிறைய அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்ம அதர்மத்தை தாண்டி போகணும்னு நான் சொல்லுவேன். அப்ப அவருக்கு சொல்லும் போது என்ன பண்றேன், முருங்க சும்மா வந்து வேதம்னு சொல்லிட்டு அதே வந்து ஒரு அபியாசமே இல்லாதவற்றை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல கர்மங்களை பண்ணுங்க, சந்தியாவை பண்ணுங்க, வேத பாராயணம் இங்கே போய் பண்ணுங்க, எங்கெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் கலந்துக்குங்க, சத்சங்கத்தெல்லாம் போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு. இன்னொருத்தருக்கு சொல்லும் போது என்ன பண்ண, நல்லவங்களா இருக்கீங்கன்னா இப்ப புஷ்கலாம இருக்காங்க தலையிலையும் நான் கூட்டு கொடுக்குறது. நம்ம பெங்களூர் குரூப்ல இருக்கவங்க எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கே பயம் அவங்களுக்குலாம். பேசினா வந்து பாத்தீங்கன்னா சாமி என்ன திருப்புகளே படிக்கக்கூடாதுன்றாரு அப்படின்னு, பாராயணத்தை இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றாரு சாமி அப்படின்னு. நான் கிரிட்டிசைஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். ஒரு அசுப வாசனையில இருந்து ஒரு சுப வாசனைக்கு வந்துடணும், அசுபத்துல இருக்கவும் சுபத்துக்கு வந்துடணும். இப்ப நீங்க பாடம் கேட்க ஆரம்பிச்சது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பாராயணத்தால எவ்வளவு காலம் பண்ணிட்டு இருக்கீங்க? தினமாமி நீங்க எவ்வளவு எவ்வளவு நல்லா ஆரம்பிச்சு வச்சு நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. திருப்புகள் ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷம் இருக்கும்? மியூட் ஆயிருக்கு. எவ்வளோ 92வா? மூஞ்சிலதான் குத்தணும். நான் 4 தலையிலேயே 4 குத்து குத்தணும். ஆமா, என்னைக்காவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அருணகிரிநாதர் வந்து திருப்புகள் படிச்சு மோட்சம் அடைஞ்சாரா, இல்ல அருணகிரிநாதர் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை அபியாசம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடைஞ்சாரா? அப்ப அது திருப்புகள் வந்து ஆரம்ப காலகட்டத்து ஒரு 10 வருஷம்லாம் ஓகே தான். 10 வருஷம் கூட ரொம்ப அதிகம். 5 வருஷம் பாராயணம் பண்றீங்களா உள்ள வந்தவங்களுக்கு அது 5 வருஷம் பிராக்டிஸ் பண்ணாவே போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கணும், அர்த்த கிரகணம். அதுக்கப்புறம் அர்த்த கிரகணம். அர்த்த கிரகணத்துக்கு பிரதான காலம் கொடுக்கணும், அப்பதான் உபாசனையா மாறும். நீங்க ஒரு பாட்டு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அர்த்தம் குறிக்கணும். அப்போ நான் யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ணுவேன்னா எங்க பண்ணுவேன், நீங்க 30 வருஷமா வந்து பாராயணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தலையிலே கொடுக்காம என்ன பண்றது? தலையில கொடுத்தா வேணும். அப்ப அடுத்த ஸ்டெப்பு போயிருங்க, அர்த்த கிரகணத்துக்கு நல்லா இது பண்ணு. ஒரு பாட்டு சொல்லும் போதே உங்களுக்கு அர்த்தம் சொல்லணும். நான் பகவத்கீதை பாராயணம் பண்றவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா பாராயணத்தை பண்றதில்ல, நானே பண்ணிட்டு தான் இருந்தேன். புதுசா பண்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம். லைஃப் லாங் பாராயணமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஆகணும், அர்த்த ஸ்புரணம் உண்டாகும். இப்ப என்னோட சிஷ்யர்கள்லாம் இருக்காங்க, வித்யானந்தா இருக்காரு, அப்புறம் வந்து நாதபிரம்மம் இருக்காரு, இப்ப நான் இருக்கேன், இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா சொன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை சொன்னாவே என்ன பண்ணுவாங்கன்னா அர்த்தத்தை சொல்லுவாங்க. ஒரு ஸ்லோகத்தோட முதல் வரியை நீங்க எடுத்தீங்கன்னாவே அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டா சொல்லி அர்த்தத்தை சொல்லுவாங்க. இப்ப நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பாராயணத்திலேயே போயிடுச்சுன்னா அப்ப எப்போ அர்த்தத்துக்கு வர்றது? நாராயணியம் பாராயணமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாராயணியத்தை எப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்போ அர்த்த கிரகணம் பண்றது? அர்த்த கிரகணத்துக்கு மிகப்பெரிய காலம் வேணும். அந்த அர்த்த கிரகணம் பண்ணதுக்கு பிறகு அது எல்லாம் மொத்தமா என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓங்காரம் முடிஞ்சு போச்சு, ஓங்காரத்துக்கு வந்துடுறது. அப்ப நான் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரை சுபத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போறோம். நீங்க அசுபத்துல இருந்தீங்கன்னா முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு ஒரு பாராயணம், ஒரு சத்சங்கம், ஒரு இதெல்லாம் வந்துடணும் இல்ல. அதுக்கப்புறம் அங்கேயே தேங்கி நம்ம ஆயிடக்கூடாது, நின்றக்கூடாது, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஓமித்திய தத்து அப்படின்னு வருது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. சுபம் உங்களை ஏவுதா, அசுபம் ஏவுதான்னு பாருங்க. அசுப வாசனை உங்களை ஏவுது அப்படின்னா நல்ல சத்சங்கத்துக்கு போங்க, எதையாவது போங்க.
கேள்வி வரும், அசுபம் ஏவுதா சுபம் ஏவுதா, ரெண்டுத்துல எது ஏவுது? அர்த்தாத் சித்தோ விகல்பக வா இத்தியர்த்தாத். அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா, இல்லை சாமி ரெண்டுமே தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா படுத்துது சாமி. ஏதாவது ஒண்ணு படுத்துதுன்னா சொல்ல முடியாது, நம்மளை ரெண்டுமே படுத்துது சாமி. சுபவாசனையும் என்ன படுத்துது, அசுபவாசனையும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா துக்கப்படுத்துது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. எடுத்ததுக்கு பிறகு அடுத்த வாசனைக்கு வர, வாசனௌகேன சுத்தேன தத்ர சேத் தத்ர சேதபனீயசே தத்ர சேதபனீயசே தத்ரமேனாசுதேனைவ பதம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். வாசனௌகேன சுத்தேன, வாசனா ஓகேனன்னு சொல்லலாம், இல்லைன்னா அவுகேனன்னு சொல்லலாம். வாசனா ஓகம்னாலும் அவுகம்னாலும் ஃப்ளட்டுக்கு பேர். ஃப்ளட் இருக்குல்ல, ஃப்ளட் வந்து பார்த்தீங்கன்னா நதியோட ஃப்ளட்டுன்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. ஃப்ளட்டுல வந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் இருக்கா? இல்லை. அதாவது இங்க சொல்றது வாசனான்ற ஃப்ளட், ஓகம் அப்படின்னு பேர், ஓகஹா அப்படின்னு பேர், அவுகஹா ரெண்டுமே ஒரே சப்தம் தான். ஓகஹா அவுகஹா, வாசனா அவுகேன, வாசனான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளட்டுனால சுத்தேன தத்திர சேத் அபனீயசே, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சுத்த விஷயத்திலேயே உங்களை ஈடுபடுத்துது அப்படின்னா, இப்போ நம்ம குரூப்ல இருக்கவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் எனக்கு என்னோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்த வாசனை உள்ளவங்க தான். எனக்கு ஒரு அனுகிரகம் இருக்கு, எனக்கு ஒரு நல்ல அனுகிரகம் இருக்கு, என்னோட கிளாஸ் கேட்கறவங்க எல்லாமே சுத்த வாசனை உள்ளவங்க தான். இப்போ உங்களை எல்லாத்துக்கும் நான் அசுத்தம்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா? உங்களை யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்புகளை பாராயணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா நான் அது தாற்பயம் என்னது? போதும் போதும் அடுத்த அர்த்த கிரகணத்துக்கு வந்துருங்க, அது போதும் போதும் அதை தாண்டி வந்து உபாசனைக்கு வந்துருங்க, இதுதான் தாற்பயம் ஒழிய நீங்க சுத்தத்திலேயே அப்கிரேட் ஆகும் தான் நான் சொல்லுவேன் ஒழிய. ஏன் நீங்க சுத்தமா தானே இருக்கீங்க, கரெக்டா 3 கிளாஸ் தான் கேட்குறீங்க, எல்லாம் உட்காந்து 3 கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 3 கிளாஸ் கேட்குறீங்க அப்படின்னா அவ்வளோ சாமர்த்தியம் இருக்கணும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல தர்மிகளா தானே இருக்கீங்க. அப்போ வந்து சுத்தமா இருக்கீங்க அப்படின்னா வாசனா உகம். இப்ப நம்மள்கிட்ட என்ன வாசனை இருக்கு அப்படின்னா சுத்தேன வாசனா ஓகேன, சுத்தமான வாசனையோட ஃப்ளட் நமக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா கத்திரச்சே தபனீயசே, உன்னை வந்து அது இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னா கத்து கிரமேன ஆசு தேனைவ, ஆச்சரியர் சொல்றாரு பாருங்க, கத்து கிரமேன ஏவ. கிரமேன அப்படின்னு என்ன அர்த்தம்? கிரமம்னா அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக வேண்டியிருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். ஒவ்வொன்றுத்திலையும் நீங்க அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும், அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் 6th போகணும், 6th 7th போகணும், 8th போகணும். இப்ப நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? அப்ப சுபம்னா சுபத்தை நிக்காதீங்க. நீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுங்க, அடுத்து என்ன கர்மம் பண்ணிட்டு இருக்கீங்க, வாக்கான தபசு. நல்ல காலையில கீழ் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்திருக்காங்க டெல்லியில இருந்து, தெலுங்கு அம்மா. நல்ல பாராயணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் அது இதெல்லாம் பண்றாங்க. நான் தான் வந்து பார்த்தேன், எவ்வளவு நல்லா பாராயணம் பண்ணிட்டு இருக்கீங்க லலிதாவை அப்படின்னா, லலிதா சார் சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருமையா சொன்னாங்க, சாமி நான் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கேட்டேன் 20 வருஷமா எருமாறாவே இருந்தீங்களா அப்படின்னு. அந்த அம்மா ஆன்னு பாக்குறாங்க, சாமி நம்ம ஸ்துதி பண்ணுவாருன்னு நல்லா வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுவாருன்னு வந்தா அவர் வந்து பாத்தீங்கன்னா எருமாடு மாதிரி இருக்கீங்க அப்படின்னா. ஆமா 20 வருஷமா ஒரு பாராயணத்தை பண்ணிட்டே இருக்கீங்க, அர்த்தம் தெரியுமா அப்படின்னு. அர்த்தம் தெரியாது சாமி, இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க ட்ரை பண்ணணுமா? வெறும் வந்து வாக்குக்கான பாராயணத்தையே பண்ணிட்டு அடுத்தது அர்த்த கிரகணம் போல அப்படின்னா, ஆமா சாமி நான் அதை யோசிக்கவே இல்லையா, ஆமா இல்லை லலிதாவுக்கு வந்து அர்த்தம் பண்ணணும்ல, நம்ம அர்த்தம் தெரியணும்ல. உங்களுக்கு அர்த்தம் தெரியாம பாராயணம் 20 நிமிஷம் 20 நிமிஷம் பாராயணம் பண்ணிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா, இப்பதான் வந்து விதைய போட்டு விட்டுருக்கேன். விதைய போட்டோன்னு சாமி நல்ல புக்கா சொல்லுங்க, நீங்களே தேடி பாருங்க, உங்களுக்கு யூடியூப்ல தேடி பாருங்க, யாராவது சொல்லுவாங்க கேளுங்க. இப்ப மெதுவா அடுத்த கிரமம் வந்துருதா உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பாராயணம், பாராயணத்துக்கு அர்த்த பதப்பாட்டம் கிரமபாட்டம் வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பதப்பாட்டம், அதுக்கப்புறம் கிரமபாட்டம், அதுக்கப்புறம் அர்த்த பாட்டம் அப்படின்னு வந்துடும். 3 பாட்டங்களை வச்சுக்கோங்க. முதல்ல பதப்பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா பதம் பதமா தெரிஞ்சுக்கிறது தான் பாராயணம். அர்த்த பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரமபாட்டம், வரிசையா சொல்லி சொல்லி நம்ம பிராக்டிஸ் பண்றது. பதப்பாட்டமும் கிரமபாட்டமும் பாராயணத்துக்குள்ளார வந்துடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் அர்த்த பாட்டம், அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது வேதத்துல இருக்கிறது. இது நான் இப்ப சொல்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்துல வரப்போகுது உங்களுக்கு.
தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது அர்த்த பாட்டம் தான் நம்ம சொல்லுவோம். பாராயணம் தைத்திரிய பாராயணத்தையே பண்ணிட்டு இருந்தா வேஸ்ட்டுப்பா, அர்த்த பாடம் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கிரமேண நீங்க சுத்தமா இருக்கீங்களா? ஆமா சாமி நான் நல்லவன் சாமி, தர்மி சாமி, நல்ல விஷயங்களே தான் என் புத்தி போயிட்டே இருக்கு சாமி, சூப்பர் நல்லது. ஆனா என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்கிரேட் பண்ணுங்க. நீங்க எந்த நிலையில ஆரம்பிச்சீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரமமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போங்க. இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போய் தத்து கிரமேண ஆசு தேனையேவ பதம். ஆசுன்றதுக்கு அர்த்தம் ரொம்ப சீக்கிரமா நீங்க அப்கிரேட் பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே சாஸ்வதம் பதம் பிராப்சியசி, நல்ல பதத்தை நீங்கள் அடைவீர்கள். அதுக்காக தான் கர்மம் உபாசனா ஞானம் அப்படின்னு வச்சிருக்கு. நம்ம கர்மத்திலேயே தேங்கி நின்றுனா உபாசனைக்கு போக முடியாது, உபாசனையிலே தேங்கி நின்றுட்டீங்கன்னா ஞானத்துக்கு வர முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஞானம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பரமாகதிக்கு மேலான இது அடைய வேண்டியது. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை மட்டும் பண்ணாதீங்க, அடுத்ததுக்கு வந்துருங்க, இதான் நான் சொல்ல வரேன். அப்ப நீங்க எவ்வளவு கிரமத்தோட அடுத்தடுத்த லெவலுக்கு போறீங்களோ அப்ப சுபத்துல ஈடுபடுறவன் அவன் அந்த அடுத்தடுத்த கிரேடுக்கு அவன் மாறிக்கிட்டே போகணும். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். அப்படி போனோம் அப்படின்னா ஈஸியா சாஸ்வதமான பதத்தை அடைவீர்கள். கர்மத்துல இருந்து உபாசனை வரணும், உபாசனையில இருந்து ஞானத்துக்கு வரணும், ஞானத்தினால மோட்சத்தை அடைஞ்சா. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்ற தத்திர தேசு பக்ஷேசு. தத்திரன்ற வார்த்தை இருக்கு இல்ல ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தேன தத்திரன் இருக்கு. தத்திரன் என்ன அர்த்தம்? தேசு பக்ஷேசு, இந்த இரண்டு பட்சங்களில் சுபம் அசுபம்ன்ற ரெண்டு பட்சங்களில் தத்தருகின்னு அர்த்தம். தத்துன்றதுக்கு அர்த்தம் தருகின்னு அர்த்தம். அவ்வாறாகில் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு நல்ல வாசனை ஒண்ணு வந்து இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னா தேன ஏவ கிரமேன, அப்ப நீங்க வந்து நல்லவனா இருக்கிறதுல இருந்து மாறிடாதீங்க. உங்க அபியாசத்தை வந்து எவ்வித காரணத்தை கொண்டு மாத்திக்காதீங்க. நான் தான் சொல்லுவேன், பாராயணம் பண்றீங்களா? பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை அப்கிரேட் பண்ணிக்கணும். நான் ராமச்சந்திர வாசு இருக்காருன்னா அவர்கிட்ட நான் சொல்லுவேன், இந்த வசத்காரம் ஸ்வதாகாரம் சுவாகாக்காரம் கர்மகாண்டத்தோட அது பண்ணதெல்லாம் போதும். இப்ப என்ன பண்ணுங்க, சாந்தோக்கியத்தை உபனிஷத்தை பாராயணம் பண்ணுங்க, கேன உபனிஷத்தை பாராயணம் பண்ணுங்க, ஆரண்யக பாகத்தை வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் பண்ணுங்க. பூர்வ பாகத்தை கர்மகாண்ட பாகத்தை விட்டுட்டு ஆரண்யக பாகத்துக்கு வந்துருங்க, உபனிஷத்து பாகத்துக்கு வந்துருங்க, உபாசனைக்கும் ஞானத்துக்கும் வந்துருங்க. அது அபியாசம் பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆயிடும், இன்னும் நல்லா பிராக்டிஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடுத்துட்டு சின்ன சின்ன டெக்ஸ்டா எடுத்துட்டு அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அதை மீனிங் எல்லாத்தையும் தன்னோட தான் ஆக்கிக்குங்க. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது, டைமை வந்து வேற எங்க சினிமா பாருங்க, இதுக்கு போங்க, கச்சேரிக்கு போங்க அப்படி சொல்லல. இதே டைம் என்ன பண்றது, வேற ஒரு அப்கிரேட் பண்றதுக்காக ஸ்பெண்ட் பண்றது. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேன ஏவ கிரமேன, அந்த சுப விஷயத்திலே கிரமமா சுபவாசனா பிராப்தேன ஏவ ஆச்சரணேன, நீங்க எந்த சுபவாசனையோடையும் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதை ஆச்சரணம் பண்ணிக்கிட்டே பிரயத்தனாந்தர நிரபேட்சேன, வேற ஒரு முயற்சி புதுசா பண்ண வேணாம், வேற ஒரு முயற்சி நீங்க பண்ண வேணாம். நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ணிக்கிட்டு இருக்கிறத மாடிஃபை பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அப்கிரேட் பண்றது மட்டும்தான் பண்ண போறீங்க. எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க பாராயணம், அவ்வளவு டைம் உட்காருங்க. பெங்களூர் குரூப் எல்லாம் உட்காருங்க. 97ல இருந்து பண்ணிருக்கீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு பாராயணம், திருப்புகள் பாராயணம் 30 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கவுங்க பர்சனலா பாராயணம் பண்ணீங்க ஞாபகத்துக்கு லீவு நாள்ல. அப்ப எப்பெல்லாம் கூடுறோமோ அப்பெல்லாம் ஒவ்வொரு பாட்டுக்கு வந்து திருப்புகள் பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனிங் தெரியணும். மீனிங்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்லா அனலைஸ் பண்ணுங்க, உபனிஷத்தோட கொஞ்சம் ஒப்பிடுங்க. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, சுவாமி சொல்லியிருக்காரு இந்த அர்த்தம். ஆமா, அருணகிரிநாதர் சொல்றதெல்லாம் வந்து உபனிஷத்துல இருக்கு, கீதையில இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணுங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அர்த்த ஸ்புரணம் இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப அர்த்த கிரகணம் பண்ண அதே டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதே ஆச்சரணம் தான். என்ன பண்ண போறீங்க, திருப்புகள் பண்றோம். திருப்புகள் என்ன பண்றீங்க, பாராயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா அர்த்த சிந்தனம் பண்றோம். புதுசா வேற எதுவும் இல்லைங்க, திருப்புகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, திருப்புகள் பண்றோம். திருப்புகள்ல என்ன பண்றீங்க அப்படின்னா அதுல இருக்க ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா உபாசனையை நாங்க பண்றோம். அப்ப திருப்புகள் தான் பண்றீங்க, என்னன்னா உபாசனையா பண்றீங்க. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடுறோம்.
அப்போ இதே விஷயத்தினால வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். சாஸ்வதம் பதம் மோட்சம் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா காலக்கிரமத்துல என்ன ஆயிடும், கர்மம் உபாசனா ஞானம் அப்படின்னு சாஸ்வதமான பதத்தை மோட்சத்தை நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லப்படும். இதோட இங்க நிக்கட்டும், நாளைக்கு அடுத்தது. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண. இந்த எங்க ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்த் இந்தியாவில் ஒரு கல்ச்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ராமாயணம் கேட்கறவங்க ராமாயணம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பாகவதம் கேட்கறவங்க பாகவதம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாகவதத்தை உத்தவருக்கு என்ன சொன்னாரு, பரீட்சித்துக்கு என்ன சொன்னாருன்ற அந்த சாதனை அடாப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ கதாக்காரங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க 30 வருஷமா பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், 40 வருஷமா பாடம் அது அப்கிரேட் ஆகவே கூடாது, அடுத்த கிளாஸ்க்கு போகவே கூடாது, நீங்கெல்லாம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல மாட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்புங்க, அடுத்த இதுக்கு போகணும், ஸ்டாண்டர்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கதாக்காரங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. அதனால தான் எல்லா இடத்தையும் பாராயணம் பாராயணம் பாராயணம்னு 30 வருஷம் 40 வருஷமா பாராயணம் இருக்கே இருக்கும். அதனால அடுத்த வாக்கு, அதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் பிராணன், அதுக்கப்புறம் சொல்லுங்க. 4 ஸ்டெப் போகும். வான்மயோ மனோமயா பிராண சரீரக பாவிப்பா. வாக்குல பண்றது வாக் தபசு ஸ்தூலம், வெளியில பண்ற காரியத்துல பண்றது ஸ்தூலம். அதை வந்து அப்படியே அப்கிரேட் பண்ணி மனசுக்கு உபாசனையா மாற்றணும். மனசுல இருந்து பிராணனுக்கு போகணும், பிராண வீக்ஷனுக்கு மூலமா பிராணனையை பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்துக்கு வந்துடணும், ஞான விசாரத்துக்கு அப்கிரேட் பண்ணணும். ஒரே விஷயம்தான், நல்ல விஷயம்தான், நல்லதுதான், மொத்தமும் நல்லதுதான். பாராயணம் பண்றது தப்பா எங்கேயாவது சொல்லுவோமா? ஆனா எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருப்பீங்க, அடுத்தது போகணும்ல, இதுதான் நம்ம சொல்றோம். அதே விஷயம்தான், அப்கிரேட் பண்ணிட்டே போறோம். ஹரி ஓம்.